அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானிகள். நாங்கள் எட்ஸ் மை கிளீன் பிளானட் என்ற தலைப்பின் கீழ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணவங்க எல்லாமே என் பேர் அக்ஷயா, லியானா ஜெயின், ரஷித், அபிஷேக், ஜோசப் ரென்ஸ், ஜபலின் கிப்டா, ஜெஃபர்சன், ரேயா கிறிஸ்டின், வர்ஷா, அத்தின், ஜெரிஷான்சி, ஷயார், தயானந்த், அபினவஸ் நாயர், பிஎஸ் அக்ஷயா, ஆத்மிகா, விது வினோத், மொஷிதா தேவி, அபிநந்து, அனஸ்லேன் ஃபேரியா. நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட் கிளீன் பிளானட்னா என்னன்னு பார்ப்போம். கிளீன் பிளானட்னா ஒரு நம்மளோட பிளானட், அதில் வந்துட்டு தண்ணி, காற்று, ஆக்சிஜன் லெவல் எல்லாமே ஈக்குவலாக மாறி நம்மளோட ஒவ்வொரு லைஃப்பையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். சஸ்டைனபிளாக நம்மளோட கிளைமேட் எல்லாத்தையுமே சஸ்டைனபிளாக வச்சுருக்கோம். இதை வந்துட்டு குறைக்கிறதுக்கு அதை அன்ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் காசு வந்துட்டு ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு வருஷத்தில் 7 மில்லியன் டெத் காஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா சின்ஸ் 1950 பிளாஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனதுனால ரீசைக்கிளிங் ரேட் ஆனால் குறைஞ்சிருக்கு. அப்போ ரீசைக்கிள் பண்ணுற வேஸ்ட் வந்துட்டு 100க்கு 20% தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதனால நம்மளோட பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்துட்டு குறைக்கிறதுக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இந்தியாவோடது. ஆனால் அவங்களோட இதில் வந்துட்டு 21 ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஏர்போட குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன் ரேட், ரீசைக்ளிங் ரேட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சேஞ்சும் இல்லை. அவங்க வந்துட்டு 21 சிட்டிஸில் வாரணாசி, தன்பட் அந்த மாதிரி சிட்டிஸில் வந்துட்டு நம்மளோட ஏர் குவாலிட்டி, ஆக்சிஜன் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அதனால அவங்களால பிளாஸ்டிக்கோட அந்த பேஸ் ஜென்ரேஷன் மட்டும் குறைக்க முடியாது. இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னு சொன்னால், க்ளீன் பிளானட் வந்துட்டு நம்மளோட ஹியூமன் ஹெல்த்துக்கு, நம்மளோட டைவர்சிட்டியை வந்துட்டு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு, கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு ஒரு பழையது மாதிரியே நல்ல நீட்டாக அது ஒரு சஸ்டைனாக மாற்றுறதுக்கு உதவுறது. நம்ம ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ரெசிஸ்டன்ட் பெர்னிஷியஸ் ப்ரெசன்ஸ் பற்றி பார்ப்போம். பிளாஸ்டிக் வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் பாலிமர்லேருந்து மேடானதுனால அது வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்னால டீகம்போஸ் பண்ண முடியாது. அது ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது சன்லைட், ஆக்சிஜன், ஹீட், வாட்டர், ஏரோட அந்த வாட்டர் வேப்பர் அதெல்லாமே சேர்ந்து தான் ஃப்ராக்மெண்ட் ஆகும். அந்த ஃப்ராக்மெண்ட் ஆகிற வேஸ்ட் இன்னுமே ஹார்ம்ஃபுல் தான். இப்போ நம்மளோட இம்பேக்ட் இருந்துட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெரைன் எக்கோசிஸ்டத்தில் நம்ம பிளாஸ்டிக் வந்துட்டு தண்ணியில் தூக்கி போடும்போது நம்ம சீ டர்ட்டில்ஸ் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை ஜெல்லி ஃபிஷ்ன்னு நினச்சி கன்சியூம் பண்ணும். அது அவங்களோட டைவர்சிட்டியை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிவிட்டு கோரல் ரீஃபை மொத்தமாக டேமேஜ் பண்ணிடும். இது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்தோட பயோடைவர்சிட்டியை டெக்ளைன் பண்ணும். அதுக்கப்புறமா டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், நம்ம பிளாஸ்டிக் வந்துட்டு இப்போ லேண்டில் டம்ப் பண்ணோம்னு சொன்னால் அது சாயிலோட ஃபர்டிலிட்டி லெவலை குறைச்சி இன்ஃபர்டைலாக மாற்றிடும். அதுக்கப்புறமா அட்மாஸ்பியர், நம்ம பிளாஸ்டிக்கை பர்ன் பண்ணும்போது அது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு அதெல்லாமே ரிலீஸ் பண்ணும். இது வந்துட்டு ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த பிளாஸ்டிக் ஏர் பொல்யூஷன்னால ஆஸ்மா எல்லாமே காசு ஆகும். அதுக்கப்புறமா லாங் டேர்ம் டிசீசஸ் லைக் கேன்சர், கார்டியாக் டிசீசஸ் எல்லாமே அது இன்க்ரீஸ் ஆகும். இதனால பயோடைவர்சிட்டி வந்துட்டு குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்மளோட கிளைமேட், எக்கோசிஸ்டம் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்காது. அடுத்து இது நம்ம கொஞ்சம் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலையும் நேஷனல் லெவலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமும் ஆர்கனைசேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து பிளாஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன் ரேட்டை வந்துட்டும் ரீசைக்கிள் ரேட்டை ப்ரொடக்ஷன் ரேட்டை குறைச்சி ரீசைக்கிள் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரிசர்ச்சும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு CPCBயும் சேர்ந்து அது நம்ம இந்தியாவில் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக். நம்ம சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கு பதிலாக பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், அதாவது பாலிலாக்டிக் ஆசிட், அது வந்துட்டு சுகர் கேன்லேருந்து கார்ன்லேருந்து ஸ்க்ராட்சாக எடுத்து பண்ணுவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அது பயோடிகிரேட் ஆகும். அதனால இது என்விரான்மெண்ட்டை ஒரு டேமேஜுமே ஏற்படுத்தாது. அதுக்கப்புறமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி கரெக்டாக நம்ம வேலை டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்து அவங்க வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இனிஷியேட்டிவோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் நம்மளோட பிளாஸ்டிக் வந்துட்டு அந்த லாங் டேர்ம் எஃபெக்டை குறைக்க முடியும். இதை வந்துட்டு லியானா கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம இவேஸ்ட் எஸ்கலேட்டிங் எனார்மஸ் எசன்ஸ் பற்றி பார்க்கலாம். இவேஸ்ட்னாலே எலக்ட்ரானிக் வேஸ்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவேஸ்ட் எஸ்கலேட்டிங்னா இவேஸ்ட் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். யுனைடெட் நேஷன் இவேஸ்ட்டை ஏதாச்சும் டிஸ்கார்டட் ப்ராடக்ட், அதோட பேட்டரியும் ப்ளக்கும் இருக்கிற ஏதாச்சும் ப்ராடக்ட்
அதுக்குள்ளால கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் லைக் லெட்டோ மெர்க்குரியும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ஹியூமன் ஹெல்த்துக்கும் ரொம்ப சிவியரான ரிஸ்க்கை அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் இன்ஃபேன்ட்ஸும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா சின்ன குழந்தைங்களும் கருவுக்குள்ளால் இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா இந்த லெட்டும் மெர்க்குரியும் பிளாசண்டாவை கிராஸ் பண்ணுற டைமு அது வந்து ஸ்டில் பர்த், ப்ரீமெச்சூர் பர்த், அப்புறம் நியோநாட்டல் டெத்ஸ், விமென்ஸ் வந்து கிட்ட லிவிங் ஈவிஸ் சைட்ஸ் கிட்ட லிவ் பண்ணுறவங்களோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து நியோநாட்டல் டெத்தை காஸ் பண்ணுது. அப்புறம் இந்த வேர்ல்டு வைடில் வந்து இ-வேஸ்ட் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. 2022ல் 62 மில்லியன் டன்ஸ் ஆஃப் இ-வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து 82 மில்லியன் டன்ஸை வந்து ரீச் ஆகும். எப்போனா 2030ல் 82 மில்லியன் டன்ஸை ரீச் ஆகும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இ-வேஸ்ட்டை வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸால் மேனேஜ் பண்ணலாம். அதெல்லாம் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மேனுவல் சார்ட்டிங், ரீமேனுஃபேக்சரிங் அண்ட் ஷ்ரெட்டிங், மெட்டீரியல் செப்பரேஷன், ரீஃபைனிங், ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் போல் பல ஸ்டெப்ஸால் நமக்கு இ-வேஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். வெல்த் ஃப்ரம் இ-வேஸ்ட்லேருந்து நமக்கு நிறைய வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். லைக் சில்வர், காப்பர், கோல்டு எல்லாம் நமக்கு இ-வேஸ்ட்லேருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு டன் ஆஃப் மொபைல் ஃபோன் இருக்கும், அதில் இருக்க கோல்டு வந்து கோல்டு ஓரில் இருக்க கோல்டை பற்றியும் அதிகமாக இருக்கும். அப்புறம் இ-வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில சயின்டிஃபிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் டாக்ஸிக் கண்டக்டர்ஸ், லெட்டு மெர்க்குரி போல உள்ள டாக்ஸிக் கண்டக்டர்ஸை தவிர கிராஃபைன் அது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் வந்து அதிகமான கண்டக்டிவிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கனால கிராஃபைனை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பயோடிகிரேடபிள் எலக்ட்ரானிக்ஸ் லைக் செல்லுலோஸ், கைட்டின், அப்புறம் சில்க் ப்ரோட்டீன்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். எக்கோ ஃப்ரெண்ட்லி சோல்டர், ஷிஃப்டிங் லீட் பேஸ்டு சோல்டரிங் டெக்னிக்ஸை வந்து வாட்டர் பேஸ்டு சோல்டரிங் டெக்னிக்ஸாக மாற்றலாம். லைக் வாட்டர் சால்யூபிள் ஃப்ளக்ஸ். இது வில் பி ஃபாலோட் பை நிர்ஷித். இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ், இன்ஜூரியஸ் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ்னால் தொழிற்சாலை கழிவுகள். இந்த தொழிற்சாலை கழிவுகள் வந்து வெறும் கழிவு நீர் இல்லை, இது வந்து தொழிற்சாலைகளிலிருந்து அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணம்ப வர அந்த அழுக்கு தண்ணி தான் இந்த தொழிற்சாலை கழிவுகள். இது வந்து நிலத்திலையும் தண்ணீர்லேயும் கலக்கும்போது நம்ம என்விரான்மெண்ட்டோட பயோடைவர்சிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து 4 கிளாஸிஃபைட் ஆகுது. ஆர்கானிக், தெர்மல், நியூக்ளியர், ஃபுட் வேஸ்ட், இந்த மாதிரி 4 கிளாஸிஃபைட் ஆகுது. இது நிலத்தில் கலக்கும்போது நிலத்தோட ஃபெர்டிலிட்டியை டேமேஜ் பண்ணுது. அதே நேரம் ஹெவி மெட்டல்ஸ் அதில் இருக்கும், கார்டியம், லெட், மெர்க்குரி, இதெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டரை போய் டேமேஜ் பண்ணுது. அதோட ஃபெர்டிலிட்டியை குறைச்சி நம்மளோட வெல்லாம் வர தண்ணீரை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதே நேரத்தில் இது வந்து நீர் வளங்களில் மிக்ஸ் ஆகாமல் வந்து ஆக்சிஜன் டிப்ளீஷன் கிரியேட் ஆகுது. அதாவது அதுக்கு மேலே ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல். அதே நேரத்தில் ஹார்ம்ஃபுல் ஆல்கே ப்ளூம்ஸும் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் நிறைய லாஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு லா வந்து வாட்டர் ஆக்ட். இது வந்து 1974 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இந்த லா என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த தொழிற்சாலை கழிவு நீரை டிஸ்போஸ் பண்ண முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். எதுனா அந்த தொழிற்சாலை கழிவுகளை அவங்க சுத்திகரித்து தான் விடுறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுக்கு வந்து 3 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது: ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி. ப்ரைமரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு பெரிய டேங்க்லேயோ அதை தொழிற்சாலை கழிவுகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்போ வந்து அதில் இருக்க ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து அடியில் செட்டில் ஆகும். அடுத்தது வந்து அடுத்த ப்ராசஸில் அவங்க லைம் ஸ்டோனை மிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து செகண்டரி ப்ராசஸ். டெரிட்டரி ப்ராசஸில் அதில் இருக்க கலர், டைஸ், அடுத்தது அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க. அப்சார்ப்ஷன் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து அபிஷேக்கால் ஃபாலோ பண்ணும். அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் ரினியூவல்ஸ் அண்ட் ரிக்யூரன்ஸ். அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப்னா நம்ம விவசாயத்தில் யூஸ் பண்ணுற உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து மழை நீரால் பக்கத்தில் இருக்க இந்த குளங்கள், ஆறு இதில் போய் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி மிக்ஸ் ஆகிறதுனால இந்த மெரைன் அனிமல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். இதான் மெயினாக நைட்ரோஜன் அண்ட் பாஸ்பரஸ், இது 2 நாள் தான் இது மெயினாக நடக்கும். இன்னொன்று காசஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்ட். இந்த 3 வாட்டரில் இருக்க மெரைன் அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகும்.
நெக்ஸ்ட்டு பியூர் இரிகேஷன் சிஸ்டம். பியூர் இரிகேஷன் சிஸ்டம்னால ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ வந்து இது இந்த பொல்யூட்டன்ஸ்லாம் ஈஸியாக வாட்டரில் போய் கலந்துடும். இன்னொன்று சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் மெயினாக காவேரி, தாமிரபரணி, அடையார், பாலாறு இந்த மாதிரி குளம், ஏரி இதில் தான் நிறையா அந்த பொல்யூஷன் ஆகிருக்கு. இன்னொன்று ரிசர்ச், அந்த லோவர் பவானி ப்ராஜெக்ட்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப்னால நைட்ரோஜன் லெவலில் வந்து 120 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 150 மில்லிகிராம் பர் லிட்டரில் வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொன்று ஹியூமன்ஸ்க்கு இதனால நிறைய பாதிப்பு ஆகும். அந்த கண்டாமினேட்டடான வாட்டரை குடிக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் டிசார்டர்ஸ் ஆகும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா கண்ட்ரோல்டு யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். நம்ம கண்ட்ரோல்டு யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அக்ரிகல்ச்சர் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அது குறைஞ்சிரும். இன்னொன்று பஃபர் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து ஒரு மெத்தட். இது எதுக்குன்னா ஃபார்மில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம். இப்படி வாட்டர் ஆட் பண்ணும்போது இந்த பெஸ்டிசைட் செடிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. இன்னொன்று இதுக்கு நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாயில் அந்த குவாலிட்டியை செக் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு இதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும்னு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்குன்னா ஃபார்மர்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் சஸ்டைனபிளான அக்ரிகல்ச்சருக்கு ஃபார்மர்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. திஸ் வில் பி ஃபாலோட் பை ஜோசப். இப்போ நம்ம லேண்ட்ஃபில் ஸ்லோமிங் லோசம் லோட் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து வேஸ்ட்டை வந்து நீக்குறது வந்து ஒரு எசென்சியலான பார்ட்டுன்னு சொல்லணும். இப்போது பாரம்பரியமாட்டு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னனா லேண்ட் ஃபில்லிங், இன்சினரேஷன், டிகம்போசிஷன், அப்புறம் டம்பிங் வேஸ்டஸ் இன்டு சீ சர்ஃபேஸ். இந்த மெத்தட் வந்து என்வாயன்மெண்ட்டுக்கும் ஹெல்த்துக்கும் பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா மீத்தேன் அண்ட் டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ், கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன், அப்புறம் ஏர், சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். இப்போது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா காலரா, டைஃபாய்டு, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இப்போ இந்தியாவில் 1.7 லேக் வேஸ்ட்டஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதில் பாதி வேஸ்ட் மட்டும்தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் ரீசைக்ளிங் டெக்னாலஜிஸ், பயோலிசிஸும், மெக்கானிக்கல் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எம்பிடியும், அப்போ சயின்டிஃபிக் லேண்ட்ஃபில்ஸ், இந்த 3 ரொம்ப முக்கியம். மெக்கானிக்கல் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இது வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜிங் ப்ராசஸ். இது வந்து என்னென்ன கம்பைன் பண்ணியிருக்குன்னா மெக்கானிக்கல் சார்ட்டிங், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இது வந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு. இந்த மெக்கானிக்கல் மெத்தட் வந்து ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸில் எதெல்லாம் பிரிப்பாங்கன்னா பிளாஸ்டிக்ஸ், மெட்டல்ஸ். அப்போது இந்த பயோலைசிஸ் வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் வந்து அது எரித்து அதை வந்து 3 யூஸ்ஃபுல்லான பொருளை இது கொண்டு வருவாங்க. அது என்ன பொருட்கள் இல்லைன்னா சாலிட் கார், லிக்யூட் ஆயில், அப்புறம் கம்பஸ்டிபிள் கேஸஸ். அப்புறம் வந்து சயின்டிஃபிக் லேண்ட்ஃபில் டிசைன். இந்த சயின்டிஃபிக் லேண்ட்ஃபில் டிசைன் வந்து ஒரு இன்ஜினியர்டு மெத்தட். அது வந்து வேஸ்டஸ் எல்லாம் ப்ராப்பர் ஒரு இடத்துல டிசைன்டு சைட். அது வந்து லீனர்ஸ், லீச்சேட் கலெக்ஷன், அப்புறம் கேஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த 3 வகையிலையும் அதை பிரிச்சேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மெத்தட் வந்து பாதுகாப்பானதும் கண்ட்ரோல்டு. இது டிஸ்போசல் இது வந்து சேஃபான கண்ட்ரோலான மெத்தட். என்னன்னா சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல். அப்போ அந்த வேஸ்ட் மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு சஸ்டைனபிளான ஃப்யூச்சர் வரும். இது இட் வாஸ் ஃபாலோட் பை ஜபல் கிஃப்டா. இப்போ நம்ம டாக்ஸிக் ட்ராஷ், டெரிபிள் சோட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக்ஸிக் ட்ராஷ்னால் என்னென்னா அது வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஆனால் இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஹியூமன்ஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் ஹார்ம் பண்ணும். இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இந்தியாவில் டோட்டலாக 9.66 மில்லியன் டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டோட்டல் வேஸ்ட்டில் 47.2% வேஸ்ட் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். 44.3% வேஸ்ட்டை வந்து நம்ம லேண்ட் ஃபில்லிங் தான் உகந்ததாக இருக்குது. 8.5% வேஸ்ட்டை பேர்ன் பண்ணலாம், அதாவது இன்சினரேஷன்னு சொல்லலாம். இந்த டோட்டல் வேஸ்ட்டில் 83% வேஸ்ட் வந்து 7 ஸ்டேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னெல்லாம்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் மகாராஷ்டிரா. நம்ம இப்போ அடுத்து சோர்சஸ், இம்பேக்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட் பார்க்கலாம். சோர்சஸ் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட். இந்த டாக்ஸிக் வேஸ்ட் எங்கெல்லாம் மெயினாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட். இண்டஸ்ட்ரீஸ் வந்து
ஏரை வந்து பொல்யூட் பண்ணுற ஹார்ம்ஃபுல் கேஸஸை ரிலீஸ் பண்ணும். அது மாதிரி வேஸ்ட் வாட்டரை தண்ணியில் ரிலீஸ் பண்ணுறதுனால இது டாக்ஸிக் பொல்யூஷனை ஏற்படுத்தும். அப்புறமா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸில் வந்து பெஸ்டிசைட்ஸ் அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதுலேயுமே வந்து டாக்ஸிக் ட்ராஷ் கண்டெயின் ஆகும். ஹெல்த் கேர் மெடிக்கல் வேஸ்டஸுமே வந்து டாக்ஸிக். அதுக்கப்புறமா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸ், பேட்ரிஸ் இந்த மாதிரிப்பட்ட திங்ஸுமே வந்து டாக்ஸிக் ட்ராஷுக்குள்ளால தான் இன்க்ளூட் பண்ணுவோம். அடுத்து இம்பேக்ட்ஸ் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட். மெயினான இம்பேக்ட்ஸ் எதெல்லாம்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அப்புறம் சாயில் பொல்யூஷன். இந்த டாக்ஸிக் வேஸ்டஸ் எல்லாமே வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை பொல்யூட் பண்ணும். அப்புறமா இது ஹியூமன்ஸுக்கு வந்து சில டிசீசஸ், கேன்சர் இந்த மாதிரிப்பட்ட டிசீசஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அனிமல்ஸ் எல்லாம் இந்த வேஸ்ட்டஸ் இன்ஜெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ஹார்ம் பண்ணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேஸ்ட்டை அது ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேயே ஹசாடஸ், நான் ஹசாடஸ் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டை வந்து யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படுத்தாமல் ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். இந்தியாவில் வந்துட்டு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுங்கிற ஒரு லா இருக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை 1986 எனாக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஏஐ அப்புறம் ரோபோட்டிக்ஸை வச்சு நம்ம இந்த டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் பி ஃபாலோடு பை ஜெஃபர்சன். இப்போ நம்ம கெமிக்கல் கண்டாமினேஷன், க்ரூவல் கிளைம்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல கெமிக்கல் கண்டாமினேஷன்னா என்னென்னு பார்ப்போம். கெமிக்கல் கண்டாமினேஷன்னா ஒரு வேதிப்பொருள் மாசுபாடு. வேதிப்பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, காற்று, நிலம் கூட எல்லாம் கலக்கம்ப இந்த மாசுபாடு வந்து ஏற்படும். அடுத்ததாக இதுக்கு கொஞ்சம் முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்குது. முதல்ல வந்து PFAS. இது வந்து நம்ம நான்ஸ்டிக் கோட்டிங்ஸில், அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபோம்ஸில் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு மெயின், இது வந்து நம்ம என்னது பயோடிகிரேட் ஆகாது, அதனால் இது ஒரு மெயின் இதாகிட்டே இருக்குது. அடுத்ததாக வந்து EDC. இது வந்து எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தெலேட்ஸ்லேயும் பேரபன்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம ஹியூமன்ஸோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்புறம் மேமல்ஸோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் போய் ப்ராப்ளம்ஸ் உருவாக்கி ரீப்ரொடக்ஷனை குறைக்கும். அடுத்ததாக ஹெவி மெட்டல்ஸ் சச் அஸ் கேட்மியம் அண்ட் லெட் எல்லாம் கோல் கம்பஷன் அப்புறம் பேட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணிய இடத்துல வந்து உருவாகுது. லெட் எக்ஸ்போஷர் மட்டும் 1.7 மில்லியன் அளவுக்கு டெத்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு காஸ் பண்ணும். அடுத்தது இதெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கிராஸ் ஹோப்பர் எஃபெக்ட். இதில் கெமிக்கல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல எவ்வளோ ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு எவாப்ரேட் ஆகி விண்ட் கரண்ட்ஸ் மூலமாக அடுத்த போல்ஸுக்கு ட்ராவல் ஆகும். அந்த இடத்துல அது கண்டென்ஸ் ஆகி மழையாட்டு பெய்யும். அதுதான் நம்ம டாக்ஸிக் ரெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பயோமேக்னிஃபிகேஷன். இப்போ அந்த ஒரு டாக்ஸிக் எல்லாம் இருக்கும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம ஃபுட் செயினில் அது மேலே வர அதோடைய கான்சன்ட்ரேஷன் கூடிகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம பயோமேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். இதை குறைக்கிறதுக்காக UNEP, WHO, OECD, ECHA எல்லாம் நிறைய கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்யூஷன்ஸ் என்னென்னா நம்ம கிரஃபீன் இன்டிகிரேட்டடும் பிளாஸ்மா இன்டிகிரேட்டட் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம கார்பன் ஃப்ளோரைன் சொல்கிற அந்த பாண்டை வந்து அந்த ஃபில்டர்ஸ் வந்து உடைச்சி அந்த PFASஸை எடுத்து நமக்கு ஒரு க்ளீனான அவுட்புட்டை தரும். அடுத்த இது வந்து ரயா கிறிஸ்டின். ஸோ நீங்கள் சொன்னீங்க செல்லுலோஸ் யூஸ் பண்ணலான்னு ஃபார் எலக்ட்ரானிக் வேஸ்ட். அதுக்கு பதிலாக செல்லுலோஸ் வச்சு உருவாக்கலான்னு. அது எப்படி? அது வந்து நார்மலாக இருக்கிறத விட எஃபிஷியண்ட்டாக இருக்குமா? அதான் அந்த எஃபிஷியன்சி வருமா? ஆமாம், அது வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கூட எஃபிஷியன்சி இருக்கும். அது எப்படி? அது தெரியல. இப்போ செல்லுலோஸ் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க? PM 2.5 இருக்க இடத்துல வந்து செல்லுலோஸ் யூஸ் பண்ணலாம். PM 2.5 எங்கே வரும்? ஃபோனில் இருக்கிற இந்த டின்னி பார்ட்டிகல்ஸோட மெர்ஜ் ஆகிடும். அது எங்கே வரும்? இப்போ ஃபோன் கேஸ்லையா? அதான் அந்த ஃபோனோட பார்ட்ஸ். சரி, அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க செல்லுலோஸ் யூஸ் பண்ணலான்னு. ஆனாலும் பேட்ரிஸ் அப்படியே தானே இருக்கும். பேட்ரிஸ் பொல்யூஷன் காஸ் பண்ணும்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல்லுலோஸுக்கு பதிலாவா? இல்லை, பேட்ரிஸ் யூஸ்வலி இது
பொல்யூஷன் காஸ் பண்ணும் இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேட்ரிஸ்க்கு பதிலாக சோலார் எனர்ஜி. இப்போ நார்மல் பிளாஸ்டிக்கை இப்போ நீங்கள் சொன்னீங்க பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்னு, அது வந்து நார்மல் பிளாஸ்டிக் விட நல்லா இருக்குமா? அது அதே எஃபிஷியன்சி கிடைக்குமா கிடைக்காது? இப்போ நீ பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் சிந்தட்டிக் பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற காரணமே அது லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியுது, அதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி தான் நம்மளோட இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது இதே எல்லாம் இருக்கும், ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்காது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்துட்டு அந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் இப்போ நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தானே யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்டாக. அந்த இடத்துக்கு பதில் நம்ம இப்போ க்ளோத் பேக்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அது க்ளோத் பேக்ஸும் பயோடிகிரேடபிளுக்கு கூட வரும். அதே ப்ளஸ் நம்ம இப்போ தண்ணி கொண்டு போனோம் எப்படியுமே ஒரு கேனில் தான் ஸ்டோர் பண்ணுவோம், நம்ம டேரெக்டாக அந்த கவரில் ஊற்ற மாட்டோம். அப்போ அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம க்ளோத் பேக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி இப்போ ஃபிஷ் நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா அது வளர்க்குறதுக்கு மீன் வாங்கினீங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன க்ளோத் பேக்ஸில் போட முடியாதுல்ல, அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்வீங்க? க்ளோத் பேக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வாட்டர் ரெசிஸ்டன்ஸு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் அதுக்கான ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு அளவுக்கு நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு கேரி பண்ணிக்கலாம். இப்போ இப்படி அக்வாட்டிக் அனிமல்ஸை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அப்போ நீங்கள் எதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? வெஹிக்கிள்ஸ் இருக்கும்ல, நம்ம அந்த கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அதை. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் பர்சன், நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு மீன் தான் வாங்கிட்டீங்க, நீங்கள் அப்போ எப்படி கொண்டு போவீங்க? நம்ம எப்படி தெரியும்ல, நம்ம கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு போய் நானே மீன் வாங்க போகிறோம் நமக்கு தெரியுமே, அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ பிளாஸ்டிக் தான் கொண்டு போகணும்னு கிடையாது, வேற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு கொண்டு போய் நம்ம வாங்கிட்டு வரலாமே. ஏன்னா நம்ம சடன் பிளானாக இருந்தால் தானே அது ப்ராப்ளம், நம்ம ஏன்னா பிளான் பண்ணி தானே போக போகிறோம். எந்த சப்ஸ்டன்ஸ் நீங்கள் கொண்டு போவீங்க? அதுக்கு பதிலாக நம்ம இப்போ சிந்தட்டிக் அந்த பேக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப பொல்யூஷன் காஸ் பண்ணுது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கும் தெரியுமா, இந்த வாட்டர் பாட்டில்ஸ் மாதிரி, அது ஆனால் வாட்டர் பாட்டில் கிடையாது, மற்ற மாதிரி அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அது பொல்யூஷன் காஸ் பண்ணாதா? நம்ம அதை வந்துட்டு லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண போகிறோம். பேம்பூ பேக்ஸ், பேம்பூவோட இலைகளை வச்சு அது மேலே பாம் பேக்ஸ் அந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அது வந்து நேச்சுரலாகவே இருக்கும், பயோடிகிரேடபிள், எக்கோசிஸ்டத்துக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. இப்போ வேஸ்ட்டுனா இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் மட்டும் இல்லை கிடையாதுல்ல, அப்போ அதில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வரும், அது நிறைய வரும், அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம இப்போ பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ண முடியும், பிளாஸ்டிக் பேக்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம், ஆனால் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் என்ன பண்ணுவேன், நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியாது, நம்ம அதை டம்ப் தான் பண்ணணும். பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாட்டில்ஸ் வந்து நம்ம அந்த இப்போ ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கம்பெனிகிட்டே நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க அதுக்கான அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அதை மாதிரி அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அதை. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃபில் இந்த பெஸ்டிசைட்ஸு மற்றும் ஃபெர்டிலைசர்ஸ்னால் ஏற்படுற இந்த இம்பேக்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது இது ஹியூமன்ஸ்க்கு இம்பேக்ட். ஹியூமன் அந்த கண்டாமினேட்டடான வாட்டர் குடிக்கும்போது அவங்களுக்கு ஹார்மோனல் டிசார்டர்ஸ் ஆகும். இன்னொன்று அக்ரிகல்ச்சர் வந்து பெஸ்டிசைட்ஸ், செடிமெண்ட்ஸ் அது மட்டும் எடுத்துகிட்டு போகுது, மண்ணையும் எடுத்துகிட்டு போகும். அந்த பெஸ்டிசைட்ஸு அது கூட மண்ணையும் எடுத்துகிட்டு போகிறதுனால சாயில் எரோஷன். பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எப்படி எந்த காம்போனன்ட்ஸ் வச்சு பண்ணுவீங்க? அதை வந்துட்டு இப்போ மோஸ்ட்டாக இப்போ யூஸ் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறது பாலிலாட்டிக் ஆசிட். அது வந்துட்டு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் பேக் தான். அது வந்துட்டு கார்ன் ஸ்டார்ச்லேருந்து சுகர் கேன் ஸ்டார்ச்லேருந்து பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் என்னெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களா? கவர்மெண்ட் பாலிசி எதுக்கு? இந்த பெஸ்டிசைட்ஸ், சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம், இன்னும் நிறையா உண்டு. ஆனால் இது ரெண்டும் சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து அது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம், அது நார்த்தன் ஸ்டேட்ஸ், பஞ்சாப் அந்த ஏரியாவிலேருந்து. ஓகே. வேஸ்ட்டுக்கு ஏதாவது பாலிசிஸ் இருக்கா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து WHO அது வந்து இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு WHO வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்.
இந்த டாக்ஸிக் வேஸ்ட்டை க்ளீன் பண்ண எப்படி யூஸ் ஆகுது? அது வந்து நியூ ரோபோட்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ரோபோட்ஸ் வந்து தானாகவே வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸில் அந்த வேஸ்ட்டை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கெல்லாம் அது வந்து ஒரு புதிய ரோபோட் மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கா? எக்ஸிஸ்ட் ஆகுது இப்போ? ஜி ஸ்பைடர்னு ஒன்று இருக்குது. ஓகே. இந்த ஏழு ஸ்டேட்டில் வந்து நிறைய நியூக்ளியர் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னல, அது எந்த ரீசனால் வருது? அந்த ஸ்டேட்ஸ் வந்து அதிகமான டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த 7 ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக டாக்ஸிக் ட்ராஷ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன்லேருந்து எவ்வளோ கோல்டு எடுக்க முடியும் அந்த மாதிரி ஏதாவது இது இருக்கா? அந்த மாதிரி நமக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அது ஃபோனை பொறுத்து இருக்குது. மேபி லார்ஜ் சைஸ் இல்லை ஸ்மால் சைஸ், ஆனால் அக்யூரேட்டாக நமக்கு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு கோல்டு எடுக்க முடியும்ன்ட்டு. இந்த கிராஸ் ஹோப்பர் எஃபெக்ட்னால போல்ஸுக்கு ஏற்படுற பாதிப்பு என்ன? போல்ஸுக்கு எந்த இதுவும் வராது. அந்த காற்றுல வந்து அந்த எவாப்ரேட்டட் ஆன கெமிக்கல் வந்து ட்ராவல் ஆகி ஒரு க்ளவுட் ஆட்டு கண்டென்ஸ் ஆகும். அந்த க்ளவுடு வழியாக மழை பெஞ்சு நம்ம எக்கோசிஸ்டத்துக்கு தான் ப்ராப்ளம். அப்போது சவுத் போல்ல நார்த் போல்ல எக்கோசிஸ்டம் இல்லையா? அங்கே எக்கோசிஸ்டம் இருக்குது. அந்த இடத்துல இருக்க போல்ஸுக்கு அவ்வளோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நியூக்ளியர் வேஸ்ட் நாக்சியஸ் நேமை பற்றி பார்க்கலாம். ஸோ நியூக்ளியர் வேஸ்ட்னால் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும்போது அதுலேருந்து வெளிவர ரேடியாக்டிவ் கண்டென்ட்டோடு இருக்கிற ஒரு வேஸ்ட்டை தான் நம்ம நியூக்ளியர் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேஸ்ட்டை சேஃபாக ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணி அதில் இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் கண்டென்ட்டை பெர்மனெண்ட்டாக இசோலேட் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸு, அந்த ப்ரொசீஜர், ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம நியூக்ளியர் வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நியூக்ளியர் வேஸ்ட் வந்து 3 மேஜர் சோர்ஸ் வழியாக நமக்கு வந்து வெளியில் வருது. ஒன்று வந்து நியூக்ளியர் ரிசர்ச், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நியூக்ளியர் ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ரியாக்ட் ஆகும்போது அதில் யூஸ் பண்ணுற சில எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், க்ளவுஸ், அது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ்லேருந்து நியூக்ளியர் வேஸ்ட் வந்து வெளியில் வரும். ஸோ மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் கேன்சருக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய ரேடியோஸ்டோப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரேடியோஆக்டிவ் கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இதனால் மெடிக்கல் அப்ளிகேஷன்லேருந்தும் நமக்கு நியூக்ளியர் வேஸ்ட் ஒப்டெயின் ஆகுது. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டியில் எல்லாருக்கும் தெரியும், எல்லா கண்ட்ரியும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ அதை தயாரிக்கும் போதும் நமக்கு வந்து நியூக்ளியர் வேஸ்ட் ஒப்டெயின் ஆகும். அதே டைம் அது வந்து பிளாஸ்ட் ஆகும் போதும் நமக்கு நியூக்ளியர் வேஸ்ட் ஒப்டெயின் ஆகும். ஸோ இந்த நியூக்ளியர் வேஸ்ட் நம்ம ஹியூமன்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இது வந்து நம்ம ஹியூமன்ஸோட செல்ஸை டேமேஜ் பண்ணி ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் காஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சர் மாதிரி சீரியஸான டிசீஸும் கூட காஸ் பண்ணும். ஸோ இது எப்படி நம்ம ஹியூமன்ஸோட செல்ஸில் வரும்னா, நம்ம ஹியூமனோட செல்ஸுக்கு வந்து இந்த ரேடியோஆக்டிவ் கண்டென்ட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து இந்த ரேடியோஆக்டிவ் கண்டென்ட் நம்ம செல்ஸுக்குள்ளே வரும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல்ஸை டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸையுமே இது டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சரியான நேரத்தில் அது நம்ம சரி பண்ணலைன்னா அது பெர்மனெண்ட்டாகவே நம்ம டிஎன்ஏ டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸுமே காசு ஆகுது. ஸோ இதுக்கு இந்த நாகசாக்கி, ஹிரோஷிமா பாம் பிளாஸ்ட்லாம் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இப்போவுமே இந்த மாதிரி ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால் சில டிசீசஸ் எல்லாம் இப்போவுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூமனை வந்து இந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து பாதிக்குது. ஸோ இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஏற்படுனா, ஃபஸ்ட்டு இந்த வேஸ்ட் வந்து லாங் ரேடியோஆக்டிவ் கண்டென்ட் இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரி இந்த வேஸ்ட்டுமே தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறது கூட திறமை இருக்கிறதுனால இதை எப்படி நம்ம மாற்றி இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணுன்றது ஒரு கன்சர்ன். அதுக்கப்புறம் இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த நியூக்ளியர் வேஸ்ட் எங்கேயாச்சும் லீக் ஆச்சுன்னா அது வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் அஃபெக்ட் பண்ணும், அது சரௌண்டடாக இருக்கிற சோயில் அஃபெக்ட் பண்ணும், அது சரௌண்டடாக இருக்க அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், இந்த மாதிரி நம்ம ஃபுல் பயோடைவர்சிட்டியுமே இதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அடுத்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிஸ்க். ஸோ இது நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து நியூக்ளியர் டிஸ்போசல் சைட்ஸுக்கு நம்ம
ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆனால் இந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நேரத்தை சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்விரான்மெண்டலில் டேமேஜ் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் பப்ளிக் ஒப்போசிஷன். மேலே சொன்ன மாதிரி இவ்வளோ கன்செப்ட்ஸ் இருக்கனால இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணுற சைட்ஸை இந்த கம்யூனிட்டிஸ் பக்கத்தில் வைக்கிறதுக்கு பீப்புள்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இதுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஹை கோஸ்ட். ஸோ அந்த கோஸ்ட் பார்த்து அதுலேருந்து கிடைக்கிற ரெவென்யூ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேஜர் கன்சர்ன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ராசஸிங் ஸ்பென்ட் ஃபியூல், அட்வான்ஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி, பப்ளிக் இன்வால்வ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன். ஸோ இதில் எந்த வேஸ்ட் வந்து லோ ரேடியாக்டிவ் கண்டென்ட்டில் இருக்கோ அது நம்ம ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சால் அது நம்ம ரீசைக்கிள் பண்ண பார்க்கணும். அட்வான்ஸ் நியூக்ளியர் டெக்னாலஜினா இதில் வந்து ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறதான ஒரு மெத்தட். இது எப்படி நியூக்ளியர் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது வந்து எக்ஸிஸ்டிங்ஸில் இல்லை, ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதோட பேர் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் மெத்தட். ஸோ இதில் எப்படின்னா அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து அவங்க நியூக்ளியஸ் ஆட் பண்ணி அதோட ரேடியாக்டிவ் கண்டனை ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க, இல்லாட்டி அதை ஸ்டேபிள் ஒன்றா மாற்ற பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இன்னுமே எக்ஸிஸ்டன்ஸில் வரலை, ரிசர்ச் இனியும் வர காலத்தில் வந்து இது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் இன்வால்வ்மெண்ட். பப்ளிக்கை வந்து இதில் இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நிறைய அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரேடியாக்டிவ் பாலிசி, ஜாயிண்ட் கன்வென்ஷன் ஆன் ரேடியாக்டிவ் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ஆக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆக்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு மேக்ஸிமம் வேஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏர்பான் அலர்ஜன்ஸ் ஆஃப் ஃபுல்லியம் பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தர் இம்பேக்ட் ஆன் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்பான் அலர்ஜன்ஸ் வந்து ஸ்மால் பயாலஜிக்கல் பார்ட்டிகல்ஸ். அப்போ நம்ம அதை வந்து இன்ஹேல் பண்ணும்போது வந்து அது நிறைய சிம்டம்ஸ் தரும். ஸ்னீசிங், ரன்னி நோஸ், வாட்டரேஸ், அப்படி மாதிரி நிறைய சிம்டம்ஸை தரும். சம் காமன் ஏர்பான் அலர்ஜன்ஸ் ஆர் pollen grains, dust mites, mold spores, etc. Pollution particles are also of two types. அது வந்து PM10, PM2.5 அப்படி ரெண்டு டைப் உண்டு. PM10 வந்து 2.5 ரொம்ப ஸ்மால். ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் உள்ள அது போயிடும். அடுத்தது இந்த பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்மால் டைனி பிட்ஸ், அது வந்து நம்ம இந்த ப்ரீத் பண்ணுற ஏரில் நிறைய இருக்கும். அடுத்தது இந்த இம்பேக்ட்ஸ் ஆஃப் நம்ம இதை வந்தெல்லாம் இன்ஹேல் பண்ணும்போது என்னெல்லாம் இம்பேக்ட்ஸ் வருதுன்னா நிறைய டிசீசஸ் வரும். COPD அப்படின்னா க்ரோனிக் obstructive pulmonary disease, ஆஸ்மா, ஸ்ட்ரோக்ஸ், லங் கேன்சர், ப்ரீமேச்சர் டெத், எக்ஸெட்ரா. நம்ம இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த ஸ்மால் சில்ட்ரன் வந்து இன்ஹேல் பண்ணும்போது ப்ரீமேச்சர் டெத் அப்படி பெரிய பெரிய டிசீசஸ் எல்லாம் வரும். ஏன்னா அவங்களோட லங்ஸ் இப்போவும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஹவு டு ப்ரிவென்ட் தீஸ் டிசீசஸ்? யூஸ் கிளீனர் எனர்ஜி, ரெடியூஸ் வெஹிக்கிள் எமிஷன். நம்ம வந்து EV செல்லை யூஸ் பண்ணால் வெஹிக்கிள் எமிஷன் கம்மியாயிடும். கிளீனர் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். 3 R's ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். பின்ன வந்து மாஸ்க் யூஸ் பண்ணலாம். பொல்யூஷனான இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் போகாமல் தடுக்கலாம். அப்படி நிறைய இருக்குது. இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் 2 ஏஜென்சிஸ் இருக்குது. அது வந்து இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும், தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், பின்ன வந்து சென்ட்ரல் ஏஜென்சி ஆஃப் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் பி கண்டினியூட் பை அத்தின். Water pollution, overfill, shame, contamination of rivers, lakes and oceans. First, water pollution na enna paakalam. Water pollution na இந்த இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப், சீவேஜ், வேஸ்ட் வாட்டர், இதுலேருந்து வெளியேற கழிவுகள்லாம் நீர்நிலைகளில் கலந்து வாட்டரை பொல்யூட் பண்ணி அந்த வாட்டரை ஹியூமன் யூஸுக்கும் அக்வாட்டிக் லைஃபுக்கும் யூஸ் இல்லாமல் ஆகிறது தான் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் வந்து எப்படி அக்கர் ஆகுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேற ஆயில், ஆசிட்ஸ், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வாட்டரில்
மிக்ஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், செடிமெண்ட் இதெல்லாம் நம்ம வாட்டரில் விடும்போது நம்மளுக்கு இந்த சீவேஜ் வேஸ்ட் வாட்டர், இந்த ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் வாட்டர்லாம் இந்த வாட்டர் பாடிஸில் விடும்போது வாட்டர் பாடி டேமேஜ் ஆகும். இதனால் அக்வாட்டிக்கு என்ன எஃபெக்ட்ஸ்னால், இந்த பொல்யூட்டான வாட்டர் வந்து வாட்டர் பாடிஸில் மிக்ஸ் ஆகும்போது அந்த ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணி அந்த ஆக்சிஜன் சுவாசித்து வாழ்கிற ஃபிஷ்ஷஸ், மெரைன் அனிமல்ஸை டை ஆக வைக்குது. இது வந்து பயோடைவர்சிட்டியும் கோரல் ரீஃபையும் டேமேஜ் பண்ணும். ஹியூமன்ஸ் இதனால என்ன ப்ராப்ளம்னா வாட்டர் பார்ன் டிசீஸ், காலரா, டைஃபாய்ட், டிசென்ட்ரி இந்த மாதிரிப்பட்ட வாட்டர் பார்ன் டிசீஸ் வரும். ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸும் வரும். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணோம்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான், ஃபில்ட்ரேஷன் மெத்தட், அவேர்னஸ் கொடுக்கலாம். இந்த ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் மெத்தட் இது வந்து என்னென்னா ப்ரீ ஃபில்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து ஒரு செடிமெண்ட் ஃபில்டர்னு ஒரு ஃபில்டரை தாண்டி அது ரஸ்ட்டு டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணது செடிமெண்ட் ஃபில்டர் போகும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், குளோரின்லாம் ரிமூவ் பண்ண இந்த கார்பன் ஃபில்டர்ஸ் போகும். ஹை ப்ரெஷர் பம்ப், இந்த பம்ப் வந்து வேஸ்ட் வாட்டர் சைடில் இருக்கிற ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி நேச்சுரல் ஓஸ்மோட்டிக் ப்ரெஷரை ஓவர் கம் பண்ண வைக்கும். ஆரோ மெம்பரைன்னா இந்த ஆரோ மெம்பரைன் வந்து இந்த வேஸ்ட் வாட்டரை ஒரு தின் ஃபிலிம் வழியாக அதில் இருக்க 99% ஆஃப் ஜெர்ம்ஸை வெளியேற்றும். செப்பரேஷன் மெத்தட், இந்த ப்ராசஸில் 2 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. முதல்ல வந்து க்ளீன் பியூரிஃபைட் வாட்டர், ரெண்டாவது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் வேஸ்ட் வாட்டர். இது போஸ்ட் ஃபில்ட்ரேஷன் செப்பரேஷன் மெத்தட். இந்த க்ளீன் பியூரிஃபைட் வாட்டர் வந்து ஆஃப் பண்ணால் டேங்க்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ப்ராசஸ்க்காண்டி கார்பன் ஃபில்டர்ஸுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் பி ஃபாலோட் பை ஜெரி சான்சி. Microplastic menacing minute game. The pervasive presence and effects of tiny particles. முதல்ல மைக்ரோபிளாஸ்டிக்னா என்னதுன்னா, அதுவும் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் தான். அதாவது 5 மில்லிமீட்டர் சைஸும் கம்மியாக இருந்தால் அது மைக்ரோபிளாஸ்டிக். இது வந்து பெரிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக் பேக்ஸ், பாட்டில்ஸ், இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகும்போது இந்த மைக்ரோபிளாஸ்டிக் ஃபார்ம் ஆகும். சில மைக்ரோபிளாஸ்டிக் எல்லாம் இன்டென்ஷனலாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ், இந்த மாதிரி இதில் எல்லாம் மைக்ரோபிளாஸ்டிக் இருக்குது. அடுத்து இந்த மைக்ரோபிளாஸ்டிக் வந்து வாட்டர் பாடிஸில், அதாவது ஓஷன்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் இந்த மாதிரி இதில் எல்லாம் மைக்ரோபிளாஸ்டிக் இருக்குது. அடுத்து சாயிலில் வந்து அக்ரிகல்ச்சர் லீக்கேஜ், அக்ரிகல்ச்சர் லேண்ட்னாலேயும், அடுத்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வர ஃபெர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் இந்த மைக்ரோபிளாஸ்டிக் என்டர் ஆகுறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்து காற்றுல இந்த டயர் டஸ்ட்னால மைக்ரோபிளாஸ்டிக் வந்து என்டர் ஆகுது. இப்போது மைக்ரோபிளாஸ்டிக் வந்து ஃபுட், வாட்டர் இந்த இதுலேயும் கண்டுபிடிச்சி, அதாவது சீஃபுட்னா ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இதில் மைக்ரோபிளாஸ்டிக் இருக்குது. அடுத்து நம்ம குடிச்ச பாட்டில்டு வாட்டர்லேயும் மைக்ரோபிளாஸ்டிக் இருக்குது. சால்ட், மில்க் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸில், நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸில் மைக்ரோபிளாஸ்டிக் இருக்குது. அதாவது மைக்ரோபிளாஸ்டிக் வந்து நம்ம ஹியூமன் பாடியிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பிளட் ஸ்ட்ரீமில், லங்ஸில் இந்த மாதிரி இதுலேயே மைக்ரோபிளாஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 22 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. இதில் 11 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ஒரு வருஷத்தில் வாட்டர் பாடிஸில் என்டர் ஆகுது. மனுஷங்களும் 50,000 1 லேக் மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. எஃபெக்ட்ஸ் ஆன் குஸ், இந்த மைக்ரோபிளாஸ்டிக்கை வந்து ஃபுட் செயினில் மெரைன் அனிமல்ஸ்னால என்டர் ஆகுது. இந்த நம்ம பிளாஸ்டிக்கை வந்து ஓஷன்ஸில் போடும்போது மைக்ரோபிளாஸ்டிக் அந்த வேவ் ஆக்ஷன்னால் பிளாஸ்டிக் வந்து மைக்ரோபிளாஸ்டிக்காக ஃபார்ம் ஆகும். அந்த மைக்ரோபிளாஸ்டிக்கை ஃபிஷ் சாப்பிடும்போது அந்த ஃபிஷ்ஷு வழியாகவும் அந்த மைக்ரோபிளாஸ்டிக் வந்து என்டர் ஆகும். இந்த மைக்ரோபிளாஸ்டிக் வந்து சாயிலில் என்டர் ஆகும்போது அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி, க்ராப் ப்ரொடக்டிவிட்டி இந்த இதெல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃபிஷ் மைக்ரோபிளாஸ்டிக்கை சாப்பிடும்போது ஃபிஷ்ஷில் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் கம்மியாகும், க்ரோத்தும் கம்மியாகும். இம்பேக்ட் ஆன் ஹியூமன் ஹெல்த்தில் வந்து மைக்ரோபிளாஸ்டிக்கை வந்து ஹியூமன் கன்சியூம் பண்ணும்போது இன்ஃப்ளமேஷன், டைஜஸ்டிவ் இஷ்யூ, ரெஸ்பிரேட்டரி இரிட்டேஷன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய இது வந்து நடக்கும். சொல்யூஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். இப்போ
ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் யூஸ் மைக்ரோ பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து இந்த பிளாஸ்டிக் எப்படி வீட்டில் இருக்கலாம், அதை நம்ம இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பிளாஸ்டிக் தனியாக, மற்ற வேஸ்ட்டெல்லாம் தனியாக, இந்த மாதிரி ஹசார்டஸ், நான் ஹசார்டஸ், இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சேன். அதுக்கடுத்தது இந்த பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக நம்ம பயோடிகிரேடபிள் ஆல்டர்னேட்டிவ் பேப்பர் பேக், பேப்பர் கப்ஸ் இந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து அந்த நம்ம துணி துவைச்சும் போது அதுலேருந்தையும் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ரெடியூஸ் பண்ண வாஷிங் மிஷின் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டர்ஸ் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லேருந்து வர மைக்ரோ பிளாஸ்டிக்கை வந்து கலெக்ட் பண்ணி வச்சோம். அப்போ இந்த வாஷிங் பண்ணுற வாட்டர் வந்து நம்ம மற்றதில் இது பண்ணும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கடுத்து நம்ம குடிச்ச வாட்டரை கூட நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம குடிச்ச வாட்டரை குடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வில் பி ப்ரெசென்டட் பை ஷயர். So, food waste, blackmail, foolish blame, environmental and economic food discarded. ஸோ இந்த ஃபுட்டு வந்து நிறைய வழியாக வேஸ்ட் ஆகும். ஆனால் இது என்விரான்மெண்டலில் வரமே இது வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரொம்ப ஹார்ம்ஃபுல், லைக் மீத்தான், இதெல்லாம் ஒரு கேஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அடுத்து இந்த நம்ம வேர்ல்டு வைடாக 1.5 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகுது. அடுத்து இந்த ஃபுட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண நிறைய ரிசோர்ஸஸ் லைக் லேண்ட், வாட்டர் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அந்த ஃபுட்டு நம்ம கன்சியூம் பண்ணாமல் அது வேஸ்ட் ஆகுது. அடுத்து இது நம்ம சோஷியல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸில் வரமே ஒரு சைட் நம்ம பீப்புள்ஸ் ஃபுட்டை கன்சியூம் பண்ணியோம், இன்னொரு சைட் பீப்புள் ஃபுட்டை கன்சியூம் பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து மாரல் இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுது. அடுத்து இது கல்ச்சுரலுக்கும் எத்திக்கல் வேல்யூஸுக்கும் அகென்ஸ்டாக இருக்குது. அடுத்து யூனியன் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 12.3 என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஹேவிங் த ஃபுட் இன் 2030 அப்படின்னா நம்ம ஃபுட் வேஸ்ட்டாக பாதி குறைக்கணும் 2030. அடுத்து இந்த 1.5 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொன்னேன்ல, இதை வச்சு நம்மளால் 700 பீப்புளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். ஸோ இதனால் இந்த ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக குறைச்சாகும். அடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய லாஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஃபுட் வேஸ்ட்டை குறைக்க. ஆனாலும் அந்த ஃபுட் வேஸ்ட் இன்னும் கூடிட்டு தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அடுத்து இப்படியே இந்த ஃபுட் வேஸ்ட் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தால் அப்போ அந்த ஃபுட்டோட ப்ரைஸும் கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம வீட்டிலே ஸ்மார்ட் ஹவுஸ் ஹோல்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு சாதனம் வாங்கினா அது நமக்கு தேவையானது வாங்கணும், அதை தவிர வேறு எதுவும் வாங்கக்கூடாது. அடுத்து நம்ம இப்போ ஒரு பேக்கெட்டை திறந்தோன்னா அது நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா அந்த பேக்கெட்டுக்குள்ளே நம்மளால் அந்த மைக்ரோ வேஸ்ட் அதெல்லாம் ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா அதெல்லாம் காற்றுல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபுட்டை நல்லா ஸ்டோர் பண்ணணும். அடுத்து நம்ம எக்ஸ்பைரி லேபிளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நமக்கு இந்த ஃபுட்டு இப்போ எக்ஸ்பைரி ஆகணும்னா நம்ம அது 1 மாதத்துக்கு முன்னாடியே தீக்கணும். அடுத்து இது நம்ம வீட்டில் ஒரு சாதனம் வாங்கினோம், அப்போ அதில் மீதி இருக்கிறத ஃபஸ்ட்டு தீர்த்துட்டு அடுத்து புது பேக்கெட்டை திறக்கணும். அடுத்து இதே டெக்னாலஜியை வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா ஏஐ நமக்கு டிமாண்ட் பிளானிங்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து IOLO இது ஒன் ஆஃப் த ஆப். இது என்ன பண்ணோன்னா, இப்போ சாப்பாடு இல்லாத மக்களுக்கு இப்போ ஹோட்டலில் மீதி வந்த சாப்பாடை இவங்களே போய் கலெக்ட் பண்ணி அப்படியே அதை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு ஆஃப் த ஆப். அடுத்து டிஜிட்டல் ரெடியூஷன் பிளாட்ஃபார்ம் இந்த ஃபுட் வேஸ்ட்டு வேண்டி அது என்னென்னா டூ குட் டூ கோ, இது ஒன் ஆஃப் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இங்கே என்ன செய்யணும்னா, இப்போ நமக்கு ஒரு மேரேஜ் ஹவுஸ் போகிறோன்னா அங்கே ஃபுட்டு மீதி வந்துருக்கு அப்படின்னா அந்த ஃபுட்டை அவங்களே கன்சியூம் பண்ணி அப்படியே எல்லா மக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இட் வுட் பி ஃபாலோட் பை தயானந்த். நம்ம இப்போ பேக்கேஜிங் வேஸ்ட் பெர்வசிவ் பெயினை பற்றி பார்க்கலாம். அதாவது பேக்கேஜிங் வேஸ்ட்டால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இது. முதல்ல பேக்கேஜிங் வேஸ்ட் ஆகி இப்போ ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணச்சோம், அதை சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ண யூஸ் பண்ண பொருள் தான் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ். பேக்கேஜிங் வேஸ்ட் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னெல்லாம்னாக்கி ரீசைக்கிளபிள் பேக்கேஜிங் வேஸ்ட்டும் நான் ரீசைக்கிளபிள் பேக்கேஜிங் வேஸ்ட்டும். ரீசைக்கிளபிள் பேக்கேஜிங் வேஸ்ட்னாக்கி இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி சார்ட் பண்ணி புது ரா மெட்டீரியல்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னாக்கி பேப்பர், வுட்டு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இது வந்து நம்ம புது லேண்ட்ஃபில்லை உருவாக்காது, லேண்ட்ஃபில்லை. அடுத்து நான்
பேக்கேஜிங் வேஸ்ட்டு. இதை நம்ம இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னாக்கி ஸ்டைரோஃபோம்ஸ், பிளிஸ்டர் பேக்ஸு, கிறிஸ்பி பேக்ஸு இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும். இதை நம்ம யூஸ் பண்ணச்சோம் இது வந்து லேண்ட்ஃபில்ல இதாகும். இதை வந்து நம்மளால் ரீப்ராசஸ் பண்ண முடியாது. இதில் இது யார் நான் ரீசைக்கிளபிள்னாக்கி இதில் வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன் இருக்கும். டின்னு, பிளாஸ்டிக் இதெல்லாம் கண்டாமினேட்டடாக இருக்கும். இதை வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. இதனால தான் இது நான் ரீசைக்கிளபிளாக இருக்குது. பேக்கேஜிங் வேஸ்ட் வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் உண்டாக்குது. எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்டிக் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு. இது வந்து நிறைய டிசீசஸ் லைக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, அடுத்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், இப்படி நிறைய டிசீஸை இது காஸ் பண்ணுது. இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டே ரொம்பவே பொல்யூட் பண்ணுது. லேண்ட் பொல்யூஷன் நம்ம இதை வந்து நம்ம லேண்டில் டைரெக்டாக த்ரோ பண்ணச்சோ இது வந்து நம்மளோட சாயில் ஃபர்டிலிட்டியை ரெடியூஸ் பண்ணும். அடுத்து இந்த பேக்கேஜிங் வேஸ்ட்டை வந்து ஓஷனில் த்ரோ பண்ணச்சோ இது வந்து வாட்டர் சோர்ஸே ரெடியூஸ் பண்ணுது. அதோடய இது வந்து சில மெரைன் அனிமல்ஸ் போல் இந்த டர்ட்டில் இதெல்லாம் தெரியாமல் இன்டேக் பண்ணச்சோ இது வந்து ரொம்ப சிக்கு, ஈவன் அதை டெத்துக்கு கூட எடுத்துகிட்டு போகுது. சம் சொல்யூஷன்ஸ் என்னலாம்னாக்கி நம்ம வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸை வந்து பிளான்ட் வேஸ்ட்லேருந்து பண்ணணும். எக்ஸாம்பிள் ஹெம்ப் கார்டு, அதாவது சேனல், சுகர் கேன் வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு பண்ணலாம். சுகர் கேன் வேஸ்ட் வச்சும் இது பண்ணலாம். ஏன்னாக்கி அதில் வந்து லோ கார்பன் பிரிண்ட்ஸ் இருக்குது. அதோடய நம்ம வந்து ரீயூசபிள் பேக்கேஜிங் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் டின். எனக்கு இதை வந்து நம்ம ஒருக்கா யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கரெக்டான பேக்கேஜிங் சைஸை யூஸ் பண்ணோம். நம்ம சில நேரம் பார்த்துருப்போம் இதனோட சின்ன ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப பெரிய பேக்கேஜிங் இருக்கும். இது வந்து எக்ஸசிவாக பொல்யூட் பண்ணோம். இப்படி யூஸ் பண்ணாமல் கரெக்ட் பேக்கேஜிங் சைஸை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வில் பி ஃபாலோட் பை ஃபுட் வேஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுதுன்னு சொன்னேன்ல. இது வந்து எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எடுத்த எந்த ஆர்கனைசேஷன் வந்து இது சொன்னாங்க? இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எத்தனை டைப் இருக்குது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவியா? பார்ட்டிகல்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ் அண்ட் செகண்டரி பார்ட்டிகல்ஸ். ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ் வந்து வெஹிக்கிள் எமிஷன்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட் அதில் எல்லாம் வரும். வயல் இந்த செகண்டரி பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி எமிட் ஆகிறது இல்லை. அப்படியே வெஹிக்கிள் எமிஷன் அதில் இருந்து வர்றதில்லை. அது வந்து அட்மாஸ்பியரில் சன்லைட், வாட்டர், ஏர் இது மூணால் உள்ள ரியாக்ஷனில் இருந்து வர்றது தான் செகண்டரி பார்ட்டிகல்ஸ். ஃபுட் வேஸ்ட்டை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எப்படி ஃபுட்டெல்லாம் லாஸ் ஆகும்? இப்போ நம்ம ஃபுட்டு வந்து நிறைய வேலை வேஸ்ட் ஆகுது. எப்படின்னா இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணமே கொஞ்சம் ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஸ்டாக்கில், அப்போவும் நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகும். இதே இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகணும், அது இப்போ ஏதாவது ஏதாவது கடிச்சு கீழே வச்சுன்னா அதில் இருந்து ஃபுட்டு வேஸ்ட் ஆகும். இதுவும் ஒரு டிஸ்கார்டட் மாதிரி தான். வாட்டர் பொல்யூஷனால் சாயில் எப்படி அஃபெக்ட் ஆகும்? இந்த வாட்டர் இந்த ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரன்-ஆஃப்லேருந்து போகும்போது இந்த சாயிலே எரோட் பண்ணி கொண்டு போகும்ல, அப்போது சாயில் ஃபர்டிலிட்டியை அதை டிக்ரீஸ் பண்ணோம். இந்த ப்ரைமர் பார்ட்டிகுலர் மேட்டரில் 2.5 அது வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னா பியூரிஃபை பண்ணலாம். அது வந்து ஹெப்பா பியூரிஃபையர் அதில் பண்ணலாம். அப்படின்னா 99% ஃபுல்லாக போகும் அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ஆஃப் அதில் போகும். கூலர் மாதிரி அது ஒர்க் பண்ணும். அதை வந்து ஃபுல்லாக எப்படி பியூரிஃபை பண்ணலாம் தெரியும். அதுக்கு நம்ம செல்லுலோஸ் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து செல்லுலோஸ் கேஸ் வந்து பார்ட்டிகுலர் மேட்டரை வந்து அது பியூரிஃபை பண்ணும். அதே மாதிரி 3 hours வந்து எப்படி அந்த டஸ்ட் அலர்ஜிஸை வந்து இது பண்ணும் மேனேஜ். போலர் கிரெயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேருந்து வர டஸ்ட் மைட்ஸ் அந்த மாதிரிலேருந்து தானே இந்த ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வருது. ஸோ நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ் க்ரோ பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ரைமரி பார்ட்டிகல்ஸில் வர டஸ்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இது சொன்ன மாதிரி ஹெப்பா பியூரிஃபையர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மைக்ரோ பிளாஸ்டிக்னால ஹியூமன்ஸுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது? இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்கை நம்ம ஏதாவது ஃபுட்டு உள்ளேயே மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை நம்ம இன்டேக் பண்ணும்போது நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படும். இப்போ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை நம்ம ப்ரீத் பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி இரிட்டேஷன், அதாவது நம்ம லங்ஸில் இரிட்டேஷன் மாதிரி, அதாவது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்ம பாடிக்கு சம்மந்தப்பட்டது, வெளியே இருந்து வர்றது. அந்த இது வந்து நம்ம பாடியில் இருக்க ஹார்மோனை கூட இம்பேலன்ஸ் பண்ணும். ஹார்மோன் ஒரு பேலன்ஸில் இருக்கும், இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து அதை இம்பேலன்ஸ் பண்ணி விடும்.
மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து எப்படி ஃபுட்டுக்குள்ளால இது வந்து நம்ம இப்போ சாயிலில் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சிலவங்க டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அப்போ அதோட பார்ட்டிகிள்ஸு சில சாயிலில் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அப்போ நம்ம அதில் இப்போ சீட்ஸு போட்டு க்ரோ பண்ணும்போது அந்த நம்ம க்ரோ பண்ணுற அந்த வெஜிடபிளோ ஃப்ரூட் அதுலேயும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கும். அப்போ அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது அதுவும் நம்ம ஹெல்த்துக்கும் அப்படி அஃபெக்ட் ஆகும். அது எப்படி அந்த பிளான்ட்ஸில் உள்ளால ஏறுது? ஆமாம், அந்த சாயிலில் தானே அது இருக்கும். அப்போ நம்ம அந்த பிளான்ட்ஸ் சீட்ஸ் போட்டு அது இது சைலம் ஃப்ளோயம் இருக்குல்ல, அந்த சைலம் வழியாக இது வாட்டரை டேக் பண்ணுமா, சோயில் இருக்கிற நியூட்ரிஷனை டேக் பண்ணுமா, அது கூடவே மைக்ரோ பிளாஸ்டிக்கும் பிளான்ஸில் போகும்போது போகும். நீ கேட்ட மாதிரி சீ ஃபுட்ஸ் இருக்குல்ல, அவ சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் அது இன்ஹேல் பண்ணுமா, அது வழியாக வரும். நம்ம பிளாஸ்டிக் போட்டு தானே அதில் மைக்ரோ நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியும்? நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி 4 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் வேஸ்ட்டு, லோ லெவல் வேஸ்ட்டு, இன்டர்மீடியேட், அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் வேஸ்ட்டுனால் அதுக்கு ரேடியோ கண்டென்ட் ஒரு 97% இருக்கும். பொறுத்து நம்ம அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். இப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் வந்துட்டு ரிசர்ச்சில் இருக்குன்னு சொல்லல. இப்போ கரண்ட் அப்போ எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க நியூக்ளியர் வேஸ்ட்டை? ஸோ இதுக்கு வந்து ஒன்று வந்து ரீப்ரோசஸிங் பண்ணுறாங்க. இன்னொன்று அதுக்கு யூஸ் பண்ண ஸ்பென் ஃபியூலை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்படி நம்ம அது சோக் பண்ண போடாதா அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பெர்மனன்ட் மெத்தட்னால் டீப் ஜியாலஜிக்கல் டிஸ்போசல். ஸோ இந்த மாதிரி இதுக்கு அளவுக்கு பூமிக்கு அடியில் ஒரு ராக் ஃபார்மேஷன் ஆகிற அந்த இடத்துல வச்சு டிஸ்போஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா மூடி விடுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் பெர்மனன்ட் மெத்தடாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதான் மெனி கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பட் இது வந்து எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையுமே இல்லை. லைக் ஃபின்லாண்டில் இருக்குது, அதுக்கு மாதிரி வேறு கண்ட்ரீஸில் இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. Construction debris destructive domain, the waste generated from construction and demolition activities. So construction and demolition waste the waste generated இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ ரெனோவேஷனோ இல்லைனா டோட்டல் டெமாலிஷன் பண்ணும்போது வர வேஸ்ட்டை தான் C&D வேஸ்ட் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட்னு சொல்லுவோம். அதில் 3 கேட்டகரைசேஷன் இருக்குது இந்த வந்த வேஸ்ட்டில். இன்அர்ட் மெட்டீரியல்ஸ், ஹசார்டஸ், நான் ஹசார்டஸ். இன்அர்ட்னா இது வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல், பயாலஜிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணாது. ஹசார்டஸ்னா இது வந்து கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், நிறைய என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் காஸ் பண்ணோம். பின்ன நான் ஹசார்டஸ் இது வந்து டிகிரேட் ஆகும், ஆனால் இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு டிகிரேட். அடுத்த இம்பேக்ட்ஸ், கெமிக்கல் லீச்சிங், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். கெமிக்கல் லீச்சிங்னா நான் சொன்ன மாதிரி ஹசார்டஸ் வேஸ்ட்ல இருந்து வர அந்த லீச்சேட் வந்து தண்ணியிலையோ சாயில்லையோ ஏர்லையோ கலந்து அப்படி என்வாயன்மெண்டல் அண்ட் ஹியூமன் ஹெல்த் ரிஸ்க் லைக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் காஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஆஸ்பெஸ்டோஸ் இல்லைனா சிலிக்கா டஸ்ட் இன்ஹேல் பண்றோம்னா அதுல இருந்து நிறைய ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. பின்ன கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அப்படின்னு நிறைய இம்பாக்ட்ஸ் உண்டு. பின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் படி 30% ஆஃப் த வேர்ல்டு C&D வேஸ்ட் இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுல நம்ம இந்தியா ப்ரொடியூஸ் பண்ற வேஸ்ட்ல 15% C&D வேஸ்ட். அப்ப இந்த வர வேஸ்ட்ல only 1 to 1.3% மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ணப்படுது. ஏன் இந்த பிரச்சனைனா காஸ்ட் ஆஃப் ரீசைக்கிளிங், இதை ரீசைக்கிள் பண்ற காஸ்ட் வந்து 563 per ton, வைல் அதை வந்து செல் பண்ணும்போது வர ரெவென்யூ ஜஸ்ட் 300 rupees தான். அப்ப இதை தீர்க்க டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் என்னன்னா டிசைன் ஃபார் டிஸ்அசம்பிளி. இது வந்து என்னன்னா நம்ம ஒரு லெகோ
ஸ்டாக்கிங் மாதிரி அதை வந்து பில்டிங் கட்டிட்டு அது தேவையில்லாதப்ப நாம டிஸ்அசம்பிள் பண்ணலாம். இது வந்து வேல்யூ லாஸை கம்மியாக்கும். பின் ஆன் மாடியூல் டிசைன் கம்போனன்ட்ஸை வேற இடத்துல தயாரிச்சு இங்க கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணா போதும். செலக்டிவ் டெமாலிஷன் அப்படின்னு நிறைய. அடுத்த குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டிசைன். இது என்ன பண்ணுன்னா ஒரு பில்டிங்கை அனலைஸ் பண்ணி அதுல எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணியாங்க, அதுல கிரீன் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிப்பட்ட லெவல்ஸை அனலைஸ் பண்ணி அது வந்து லெவல்ஸ்ல சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். லைக் சர்டிஃபைட் கோல்ட் சில்வர் பிளாட்டினம் அப்படின்னு லெவல் ரேங்கிங் கொடுக்கும். பின்ன நம்ம நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் இபிஆர் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடியூஸ்டு வேஸ்ட்டை அவங்களே ரீசைக்கிள் பண்ணணும்னு தான் அந்த ரூல் ஸ்டேட் பண்ணியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் பி ஃபாலோட் பை விஎஸ் அக்ஷயா. ஸோ அடுத்தது வந்து மெடிக்கல் வேஸ்ட் மார்பின் மெயின் த சேஃப் டிஸ்போசல் ஆஃப் பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் மெடிக்கல் மெட்டீரியல்ஸ். ஸோ அது மெடிக்கல் மெட்டீரியல்ஸ்னால் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அப்டேன் ஆகிற மெட்டீரியல்ஸ்னால் வந்து வேஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலாம் இல்லை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட டாபிக். இப்போ நம்ம வந்து அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக லேண்ட்ஃபில்லில் போட்டோன்னா கண்டிப்பாக அதால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் வேஸ்ட் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. ஷார்ப் வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட், அடுத்து பேத்தாலஜிக்கல் வேஸ்ட், அடுத்து இன்ஃபெக்ஷஸ் வேஸ்ட். ஸோ ஷார்ப் வேஸ்ட்டை வந்து அது வந்து பிளேட்ஸ், ஸ்கேல்ப்ஸ், கிளாஸஸ், ப்ரோக்கன் அந்த எல்லாமே வந்து ஷார்ப் வேஸ்ட்டில் வரும். ஸோ இன்ஃபெக்ஷஸ் வேஸ்ட்னா வந்து அந்த கெமிக்கல்ஸ், அப்புறமா நம்ம வந்து ஒரு தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுற அந்த லிக்விட் அது எல்லாமே வந்து கெமிக்கல் வேஸ்ட் வரும். இன்ஃபெக்ஷன் வேஸ்ட்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒப்டெயின் பண்ணுற அந்த மாதிரியான வேஸ்டஸ். ஸோ பேத்தாலஜிக்கல் வேஸ்ட்னா வந்து நம்ம பாடியோட டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஹியூமன் பார்ட்ஸ் அதெல்லாமே வந்து பேத்தாலஜிக்கல் வேஸ்ட்டில் வரும். ஸோ இதில் வந்து நம்ம சேஃப் டிஸ்போசலுக்கு முதல் டெக்னிக் என்னென்னா நம்ம வந்து செக்ரிகரேட்டர் யூஸ் பண்ணலாம். அந்த செக்ரிகரேஷனுக்கு நம்ம வந்து கலர் கோடிங் பின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஓவரால் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வச்சு நம்ம எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறதை விட தனித்தனி செப்பரேட்டான வேஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட்டான வேஸ்ட்டை தனித்தனி பாக்ஸில் வந்து நம்ம செக்ரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர், ரெட் கலர், ஒயிட் இல்லைன்னா ப்ளூ வந்து யூஸ் பண்ணலாம். எல்லோ கலர் வந்து இன்ஃபெக்ஷஸ் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, ரெட் கலர் வந்து ஷார்ப் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுது, அப்புறம் ஒயிட் இல்லைன்னா ப்ளூ வந்து அந்த பேத்தாலஜிக்கல் இல்லைன்னா நான் ஹசார்டஸ் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுது. இப்போ நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆஃப் சைட் அண்ட் ஆன்சைட் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ ஆன்சைட் அண்ட் ஆஃப் சைட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா நம்ம வந்து அந்த வேஸ்ட்டை இப்போ வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், டெவலப்டு ஹாஸ்பிட்டல்னா அங்கேயே அந்த வேஸ்ட்டை வந்து ட்ரீட் பண்ணி லேண்ட்ஃபில்லில் போடலாம். இப்போ ஆஃப் சைட் ட்ரீட்மெண்ட்னா நம்ம இங்கேருந்து கொடுக்குறோம், அப்புறம் அந்த வேஸ்ட் டேக்கர்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்கலி ட்ரீட் பண்ணி அவங்க லேண்ட்ஃபில்லில் போடுறது, அது வந்து ஆஃப் சைட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் வந்து ஆன்சைட் ட்ரீட்மெண்ட் தான் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த க்ளவுஸ், மாஸ்க் அதை மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். அது ஏன்னா அவங்கள வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து காப்பாற்றும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வேஸ்ட் செக்ரிகேட் பண்ணோன்னா அதை ஒரு ஓவரால் கண்டெய்னரில் இப்போ ஸ்டோர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 hours வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கோம். அதில் நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பயோஹசார்ட் சிம்பிள் கூட போடணும். அதனால பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து வேஸ்ட், நம்ம இதை ரீஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணி செக்ரேட் பண்ணி வேஸ்ட்டை கட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க அங்கே போய் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இன்சினரேஷன், ஆட்டோக்ளேவ். இன்சினரேஷன் மெத்தட் என்னன்னா அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு பெரிய இதில் ஒரு ஹையான ஒரு டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் தான் ஆட்டோக்ளேவிங். ஆனால் இந்த ரெண்டத்தோட ஹெல்ப் வந்து ஒன்று தான். இப்போ நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ்னா அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே அது வந்து கில் பண்ணும். இப்படி கில் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அது காசு ஆகாது. இப்போ நம்ம இது மாதிரி கில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இன்சினரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சேஃபாக அதை லேண்ட்ஃபில்லில் டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி கண்டினியூட் பை எஸ்எம்ஆர் மீடியா. இப்போ டெக்ஸ்டைல் ட்ராஷ் டாங்கிள்டு செயின் த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல் வேஸ்ட். இதோட மீனிங் என்னன்னா டெக்ஸ்டைல் வேஸ்ட்னாலையும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரினாலையும் என்விரான்மெண்டலில் என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இதோட மீனிங். டெக்ஸ்டைல் வேஸ்ட்னா டை மட்டும், அதாவது அந்த சாயத்தை மட்டும் சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த நம்ம போட்டுட்டு டிஸ்கார்ட் பண்ணக்கூடிய எல்லா பழைய ட்ரெஸ்ஸுமே அதுதான். இப்போ டெக்ஸ்டைல்ஸில் வந்து எப்படி மேடாயிருக்குன்னா நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். அதாவது நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா பிளான்ட்லேருந்தும் அனிமல்ஸ்லேருந்தும் கிடைக்குது. இதே இது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் இதை நம்ம ஆர்டிஃபிஷியலாகவே ஹியூமன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இந்த எல்லா ஃபைபர்ஸுமே சேர்ந்தாதான் ஒரு ஃபேப்ரிக், அதாவது நம்மளோட கிளாத்து. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா அதில் வந்து கிளாத் மட்டும் இருக்காது, அதில் வந்துட்டு டிசைன்ஸ் நிறையா இருக்கலாம். லைக் ஜிப்ஸு, பட்டன்ஸ், பேர்ல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கலாம். இப்போது டெக்ஸ்டைல் வேஸ்ட்டில் வந்து 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைப் வந்து ப்ரீ கன்சூமர் வேஸ்ட், அதாவது
ஒரு வேஸ்ட்டை வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்து டிஸ்கார்ட் ஆகுறது. இன்னொரு டைப் அதாவது ப்ரீ கன்சூமர் வேஸ்ட்டு. நான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு டிஸ்கார்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட்டு. இதே இது இம்போர்ட்டட் வேஸ்ட்னா இப்போ ஒரு வேஸ்ட்டை வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அதாவது இம்போர்ட் பண்ணி அங்கே ரீசைக்ளிங்காகவோ இல்லை ரீவேம்பிங்காகவோ அதை வந்து எடுக்கிறது. இனி இந்த வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ இந்தியா வந்து 8 மில்லியன் டன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் ட்ராஷை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே இது நம்ம வேர்ல்டு வைடாக பார்த்தா 92 மில்லியன் டன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் ட்ராஷை வந்து நம்ம வேர்ல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய அதோட பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பங்கு கொடுக்குது. அப்படி இருந்தாலுமே அதோட இம்பேக்ட் நம்ம என்விரான்மெண்ட்டில் ரொம்ப பேடாக இருக்குது. இப்போ வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அதாவது சிந்தட்டிக் கிளாத் எல்லாம் வாஷ் பண்ணோம்னா நிறைய மைக்ரோ ஃபைபர்ஸ் வந்து சீக்குள்ளே என்டர் ஆகும். இதே இது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த டை அதாவது அந்த சாயத்தை வந்து டைரக்ட் அந்த ட்ரீட்டுமே பண்ணாமல் டைரெக்டாக அக்வாட்டிக் எக்கோ சிஸ்டம்குள்ளே விட்டால் அது வந்து அந்த வாட்டரோட டர்புனஸை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது லைட் வந்து ப்ராப்பராக உள்ளே பெனிட்ரேட் ஆகாதுல்ல. அப்படி பெனிட்ரேட் ஆகலைன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸை வந்து அது ப்ரிவென்ட் பண்ணும். இப்படி நடந்துச்சுன்னா உள்ள வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸ் வந்து இறந்துரும். இது வந்து அந்த எக்கோசிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இதே இது காட்டன் வூலு இப்படி எல்லாத்தையும் பேர்ன் பண்ணும்போது மீத்தேன் கேஸ் மெயினாக ப்ரொடியூஸ் ஆகும். இதே இது இந்த ட்ரெஸ்ஸை வந்து லேண்டில் வந்து விட்டோன்னா லேண்டில் சும்மா போட்டோன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஸ்லோவாக வந்து லேண்ட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது லேண்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து அது கொன்றும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கொல்லும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலுக்குள்ளே போய் கிரவுண்ட் வாட்டரை வந்து டீக்ரேட் பண்ணும். அப்புறமா ரிசோர்ஸ் கன்சப்ஷன் வந்து நிறைய ரிசோர்ஸை வந்து இது கன்சியூம் பண்ணுது. இப்போ ஒரு காட்டன் டிஷர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இது 2700 லிட்டர் வாட்டர் தேவைப்படுது. இப்போ இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணணும்னா டெக்ஸ்டைல் ட்ராஷை வந்து ரீசைக்கிள் பண்ணணும் மெயினாக. இப்போ ரீசைக்கிள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும் அந்த டெக்ஸ்டைல் ட்ராஷ்லாம். அதுக்கு பிறகு சார்ட்டிங் அதுக்கு பிறகு வந்து 4Rs மெத்தட் அதாவது ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், ரீவேம்ப். இப்போ வந்து 2 என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நிட்ரா அதாவது நார்தர்ன் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன். இதுவும் NBR அதாவது நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்து மில்க் வீட் சீட்ஸ்ல இருந்து ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்புறமா யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் வில் பி கண்டினியூட் பை வினோத். இப்போ வந்து நாய்ஸ் பொல்யூஷன் நம்பிங் நேம் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசிவ் நாய்ஸ் ஆன் எக்கோசிஸ்டம் அண்ட் ஹெல்த் பற்றி பார்க்கலாம். நாய்ஸ் பொல்யூஷன்னா ஏதாவது அன்வான்ட் ஆர் டிஸ்டர்பிங் சவுண்ட். இதனால ஹியூமன் ஹெல்த்துக்கும் எக்கோசிஸ்டத்துக்கும் என்வரான்மெண்ட்டுக்கும் நிறைய பாதிப்புகள் உண்டு. மெயினாக இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து லவுடான ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் கமர்ஷியல் வென்யூஸ்லேயும் அது மட்டும் இண்டஸ்ட்ரியல் மைனிங் இல்லை இங்கே இருந்து தான் இது ஒரிஜின் ஆகுது. இது வந்து ஹியூமன் ஹெல்த்தை எப்படி பாதிக்குதுன்னா இது வந்து நம்ம பிரெயினை தூண்டி இந்த கார்டிசால், ஆண்ட்ரனாயில் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண வைக்குது. இதனால ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில் ட்ரிகர் ஆகுது. அது மட்டும் இல்லை, இது நம்ம ஹார்ட்டோட பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துது. இதனால ஹைப்பர் டென்ஷன் உருவாகுது. இந்த லவுடர் நாய்ஸை கேட்க நம்ம காதில் இருக்க இயர் ட்ரம்மில் இருக்க மைக்ரோஸ்கோபி ஏர் அது வந்து டேமேஜ் ஆகும். இதனால பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ் கூட ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த ஹார்ட் துடிக்கிற வேகம் அதாவது ஹார்ட் ரேட் இந்த எக்ஸசிவ் நாய்ஸ்னால இந்த ஹார்ட் ரேட் அதிகமாகும். இதனால ஹார்ட் டிசீஸ் லைக் ஹார்ட் அட்டாக் எல்லாம் காஸ் ஆகும். இது எப்படி அனிமல்ஸையும் எக்கோசிஸ்டத்தையும் பாதிக்குதுன்னு இது வந்து இந்த மெரைன் மேமல்ஸ் அதாவது கடல்வாழ் பாலூட்டிகள் அதாவது டால்ஃபின்ஸ் மற்றும் வேல்ஸ் இந்த 2 அனிமல்ஸும் எக்கோ லொக்கேஷன் அதாவது பயோசோனார்னு அதாவது அதுங்க ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது இன்னொரு ஃபிஷ்ஷாக ப்ரேயை மேலே போட்டு பவுன்ஸ் ஆகி இதுங்களை ஹியர் பண்ணும்.
இது இந்த நாய்ஸில் இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் இன்டர்பிரட் ஆகும்போது இந்த நாய்ஸ் கட் ஆகும். இதனால் இந்த டால்ஃபின்ஸா வேல்ஸா இதுங்களுடைய பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகும். இது மரைன் எக்கோசிஸ்டத்தில் மட்டும் இல்லை, டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டத்துலேயும் இதாகும். எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ், அவுல்ஸ் இதை மாதிரி அனிமல்ஸ் இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் ப்ரேயை ஃபைன் பண்ணும். சிலப்போ இதே மாதிரி இந்த ப்ரேயை ஃபைன் பண்ண முடியலைன்னா இதுங்க ஹங்கராக போகும். அதே நேரத்தில் அந்த ப்ரேஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ப்ரேஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ப்ரே பாப்புலேஷன் அதிகமாகும். அதே நேரத்தில் ப்ரிடேட்டர் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகும். இதனால் ஃபுட் செயின் இம்பேலன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த நாய்ஸ் பொல்யூஷன்னால நிறைய அனிமல்ஸ், நான் சொன்ன மாதிரி நிறைய அனிமல்ஸ் மைக்ரேட் ஆகும். இது மைக்ரேட் ஆகிற மட்டும் இல்லை, இந்த ஸ்மால் பேர்ட்ஸ், மேமல்ஸ் இதுங்க தான் இந்த ஃபாரஸ்டோட மேக்கர்ஸ். இதுங்க தான் இந்த ஃபாரஸ்ட்டை அதுங்க சாப்பிட்டு போடுற எச்சத்துல தான் அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் வரும். இந்த ஸ்மால் அனிமல்ஸும் கூட இதனால மைக்ரேட் ஆகி போகும். இதனால அந்த ஒரிஜினல் ஏரியாவுக்கு ஃபாரஸ்ட் கவர் குறையும். நமக்கு இதை எப்படி தடுக்கலாம்? அதாவது கமர்ஷியல் வென்யூஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் நமக்கு டெசிபிள் லிமிட்ஸ் செட் பண்ணலாம். அதாவது இந்த ஏரியாவில் நார்மலாக இண்டஸ்ட்ரியல் சோன்ஸில் 75 to 65 டெசிபல் தான் லிமிட்டு. அதே மாதிரி டெசிமல் லிமிட்டை செட் பண்ணலாம். அடுத்து ஹவுசிங் ரெசிடென்ஷியல் ஏரியாவிலலாம் குவைட் ஹவுஸை செட் பண்ணலாம். இந்த அவர் மேலே நாய்ஸ் இருக்கக்கூடாது, அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ஹோம்ஸில் கர்டைன்ஸ், குஷன்ஸ் மாதிரி உள்ள அப்சர்விங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஹைவே மாதிரி நல்ல நாய்ஸியான ரோட்ஸ்ல எல்லாம் இந்த அப்சர்விங் மெட்டீரியலால வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதனால அங்கேருந்து உருவாகிற நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அர்பன் ஏரியாஸ்ல நிறைய ட்ரீ பிளான் பண்றதுனால அந்த ட்ரீ அர்பன் நாய்ஸை அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டோமொபைல்ஸை எஃபெக்டிவ் சைலன்சர் யூஸ் பண்ணணும். அதனால ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து உருவார இதுவும் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட், திஸ் வில் பி ஃபாலோட் பை மோஷிதா தேவி. Light waste lost lunar land, the energy waste, ecological impact of artificial light. எக்ஸசிவ் ஆர்டிஃபிஷியல் லைட்னா அது வந்து ஒரு மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் லைட். அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து அன்னெசரி லைட்டிங், காலையில் நம்ம தேவையில்லாமல் லைட் போடுவோம், இதெல்லாம் வந்து அன்னெசரி. இது போடுறதுனால என்ன ஆகும்? எனர்ஜி வேஸ்ட் ஆகும், பொல்யூஷன் ஆகும், லைட் பொல்யூஷன் ஆகும். ஓவர் இலுமினேஷன், அதிகமாக வந்துட்டு லைட் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஷாப்லாம் எடுத்துட்டா நிறையா லைட் போட்டிருப்பாங்க, அதனாலவும் அதிகமாக வந்துட்டு லைட் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி பொல்யூஷனும் க்ரியேட் ஆகும். இன்எஃபிஷியன்ட் லைட் டெக்னாலஜி, இது என்ன பண்ணுன்னா லைட் வந்து இது வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணும். எப்படின்னா ஹீட் மட்டும்தான் ஆகுமே தவிர்த்து தேவையான அளவுக்கு லைட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஹீட் ஆகுறதுனால எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் ஆகும். இப்போ நமக்கு அதிகமாக எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாசில் ஃபியூல்ஸை பேர்ன் பண்ணுவோம். அதனால என்ன ஆகும்னா கார்பன் எமிஷன்ஸ் வந்து அதிகமாகும். இதனால வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் வரும். எக்கலாஜிக்கல் இம்பேக்ட், இப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நைட்டு தான் வந்துட்டு இந்த பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு மைக்ரேஷன், ஹண்டிங் அதெல்லாம் பண்ணும். இதுவே இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணிடும். இப்போ வந்து டைரக்ஷன் தெரியாமல் அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால அவங்களால ஹண்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறமா வந்துட்டு மைக்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. அடுத்து வந்து ஃப்ளாரிங், பிளான்ஸ், அதெல்லாம் பிளான்ஸ் வந்து இது எப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, இப்போ வந்துட்டு பாலினேட்டர்ஸ், மவுத் பீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இந்த லைட் வந்து அதை அட்ராக்ட் பண்ணிடும். அதை அட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது வந்து ஃப்ளார்ஸ் கிட்ட போகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது வந்துட்டு பாலினேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். இதுக்கு வந்துட்டு இப்போ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா எனர்ஜி எஃபிஷியன்சி, இது வந்து ஒரு மாதிரி டிவைஸ். இது என்ன பண்ணுன்னா எனர்ஜியை வந்து சேவ் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி யூசேஜை வந்து கம்மி பண்ணும், அதே மாதிரி பிரைட்டான லைட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அப்புறம் ஸ்மார்ட் லைட்டிங், இது வந்து தானாகவே டேர்ன் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிருக்கும். இதனால நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும். அப்புறமா வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஆக்ட் இருக்குது, அது வந்துட்டு 2001 கொண்டு வந்தது. இது என்னன்னா ஒரு அப்ளையன்ஸ், ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி எல்லாத்துக்குமே ரேட்டிங் கொடுப்பாங்க. 1 to 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த ஒரு டிவிக்கு வந்து 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே ப்ரொவைட் பண்ணாது. அதனால நமக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கும். Next will be continued by Abhinandu. Subtle residues of pharmaceuticals, micropollution in water bodies by human and veterinary medicine. First, the
Micropollution in water bodies by human and veterinary medicine emerging that pharmaceutical இல்லைன்னா personal care products. personal care productsனா ஆயில்மெண்ட் இருக்கலாம், இல்லைன்னா சிரப் இருக்கலாம், அதெல்லாம். அடுத்து pharmaceutical active compounds. pharmaceutical active compoundsனா it is also known as EPS, earning per share. அடுத்து வந்து sources. இது எதால ஒரிஜினேட் பண்ணதுன்னா எக்ஸ்கிரீட்டட் ஹியூமன் வேஸ்ட். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீவர் வந்துன்னா நம்ம கொஞ்சம் மெடிசின் சாப்பிடுவோம். எல்லாம் மெடிசன் எல்லாம் சாப்பிடும்போது அது இப்போ யூரின் வழியாவோ இல்லைன்னா நம்ம ஃப்ளஷஸ் வழியாவோ நம்ம வாட்டர் பாடிஸில் இல்லைன்னா லேண்டில் போய் கலக்கும். அப்போ வந்து வாட்டர் பாடிஸில் போகும்போது அந்த மெரின் எக்கோசிஸ்டம் மெரின் அனிமல்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் இது எஃபெக்ட் பண்ணுது. அடுத்து வந்து லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங். லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்னா இப்போ ஹென் எடுத்துக்கலாம். அப்படின்னா பிராய்லர் சிக்கன் இருக்குல்ல, அது வந்து 45 days தான் ஆகும் அது வந்து அடல்ட் ஆகுக்கு. அதனால் இப்போ நார்மல் சிக்கனுங்கி அது வந்து 45 days சின்னதாக தான் இருக்கு. ஆனால் பிராய்லர் சிக்கன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்து வந்து அக்வாகல்ச்சர்னா ஃபார்மிங் திஸ் மெரின் அனிமல்ஸ். லைக் நம்ம இப்போ ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் ஃபுட் போடுவோம்ல, அந்த ஃபுட்டில் கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். அடுத்து அதெல்லாம் அந்த மெரினில் கலக்கும் போது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வழியாக வந்து ஃபிஷ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் மெடிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்கிரீட்டட் ஹியூமன் வேஸ்ட் போல இதுவும் அது தண்ணியில் அப்படி தான் போய் கலக்குது. அடுத்து இம்பேக்ட்ஸ் என்னன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா இப்போ இது வேஸ்ட் வழியாக இங்கே வாட்டர் பாடிஸ் போகிறது வந்து அதில் கொஞ்சம் பாக்டீரியா இருக்கும். அது வந்து மெரினில் இருக்க நார்மல் பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த நார்மல் பாக்டீரியா ஒரு பெரிய டிசீஸ் ஆகும். அடுத்து எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெமினைசேஷன் ஆஃப் ஃபிஷ். ஃபெமினைசேஷன்னா இப்போ மேல் ஃபிஷ் இருக்குல்ல, மேல் ஃபிஷ் வந்து ஃபீமேல் ஆட்டு மாறும், அதான் எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன். ஆல்கல் பூம்ஸ் லீட் டு 2 main pathways, டெத் அண்ட் டிகே. ஆனால் இப்போ ஒரு குளம் வச்சுக்கலாம், குளத்துல ஆல்கே வந்து ரொம்ப இருப்பி அது வந்து அப்படியே மக்கி போகும். அதோட உள்ள இருக்க மெரின் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் கூட இருக்கும்போது சன்லைட் அதுக்கு கிடைக்காது, அதோட ஆக்சிஜனும் கிடைக்காது. அதனால நாம அங்கே ஆனால் குளத்துக்கிட்டோடைய போகும்போது எல்லாம் கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரீங்களா. அதான் அடுத்த சொல்யூஷன் இம்ப்ரூவிங் டிஸ்போசல் ப்ரோக்ராம்ஸ். ஆனால் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கொண்டு வரலாம். ஆனால் இப்படியெல்லாம் டம்ப் பண்ணக்கூடாது, அப்படி அவேர்னஸ் கொண்டு வரலாம். அடுத்து இம்ப்ளிமெண்டிங் க்ரீன் கெமிஸ்ட்ரி இன் ட்ரக் மேனுஃபேக்சரிங். ஆனால் ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லாம் இருக்குல்ல, அப்படின்னா ஃபீவருக்கு நம்ம துளசி எல்லாம் ஆட் பண்ணி கஷாயம் குடிக்கும் போது ரொம்ப ரிலீஸ் கிடைக்கும், அந்த மாதிரி கொண்டு வரலாம். இல்லைன்னா லைஃப் ஸ்டாக் ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம லைஃப் ஸ்டாக் எல்லாம் இருக்குல்ல, அதை நம்ம ஸ்ட்ரீம் பாதுகாக்கணும். This will be followed by Anistal Inquiry. இப்போ நம்ம பேப்பர் வேஸ்ட் லார்ஜ் பர்டன் த என்விரான்மெண்டல் காஸ்ட் ஆஃப் பேப்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேப்பர் வேஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா டீஃபாரஸ்டேஷன், வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷன், எனர்ஜி கன்சப்ஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வரும். டீஃபாரஸ்டேஷன் சொல்லும் போது வந்து ஒரு நாளைக்கு 80,000 1,60,000 ட்ரீஸ் வந்து கட் பண்றாங்க பேப்பர் பண்றதுக்கு. வருஷத்துக்கு 12 மில்லியன் இல்லைன்னா 15 மில்லியன் ட்ரீஸ் வரைக்கும் வந்து கட் பண்றாங்க பேப்பர் ப்ரொடக்ஷனுக்கு. இப்போ ஒரு சிங்கிள் A4 ஷீட் பண்றதுக்கு அவங்க வந்து 10 liters ஆஃப் வாட்டர் யூஸ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு டன் ஆஃப் பேப்பர் பண்றதுக்கு வந்து அவங்க 30,000 gallons ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது வந்து ட்ரீஸ் வந்து அதிகமாக கட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் வந்து வாட்டரும் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மேனேஜ்மெண்ட் காஸ்ட்னா நம்ம லேண்ட்ஃபில்ல டம்ப் பண்ணியிருக்க வேஸ்டஸ் இருக்கலாம், அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற பொல்யூஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டம்ப் பண்ணியிருக்க வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கான செலவு எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் காஸ்ட்ல வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 2021 வந்து 26% வந்து பேப்பர் வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பேப்பர் வேஸ்ட்டை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 70% ஆஃப் பேப்பர் வேஸ்ட் வந்து நம்மளால கம்மி பண்ணி நம்ம ரிசோர்ஸை வந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதுக்கான இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ரீயூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ரீசைக்கிள் பண்ணணும். பேப்பர்ஸ் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணணும். கோ டிஜிட்டல். நம்ம வந்து பேப்பரில் எழுதி ஸ்டோர் பண்ண டேட்டாஸை வந்து லேப்டாப்ஸ்லேயோ கம்ப்யூட்டர்ஸ்லேயோ வந்து டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸை வந்து சூஸ் பண்ணி பேப்பர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால வந்து பேப்பரை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாத பேப்பரை பண்ணுறதை விட ரீசைக்கிள் எதில் வந்து ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணி நம்ம அதில் பேப்பர் பண்ணணும். டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை நம்ம வந்து லேண்ட்ஃபில்ஸில் டம்ப் பண்ணும்போது என்ன கேஸஸ் எல்லாம் வெளியில் வரும்? மெயினாக மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு, டயாக்சைட்ஸ் அந்த மாதிரிப்பட்ட கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நீ வந்து ஆக்ரோ கல்ச்சரை பற்றி சொல்லியிருந்தேலா, அப்போ ஆக்ரோனா என்ன? ஆக்வானா அந்த மெரின் இல்லைன்னா சீல உள்ள வாட்டர் இருக்குல்ல அந்த வாட்டர் அதான். அந்த அக்வாசிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ்ஷஸ். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ்ஷஸ் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் அந்த ஃபிஷ்ஷஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் வளர்க்க ஃபிஷ்ஷாக இருக்கலாம் அந்த ஃபிஷ். பேட்ஸாலையா நைட்டு ஹண்ட் பண்ண முடியாது? பேட்ஸுக்கான நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி அதுகளுக்கு சைட் அவ்வளோ கிளியர் இல்லை. அதனால நைட்டு தான் பேட்ஸு முடிச்சிருக்கும். நைட் ஆகும்போது அதுங்களோட லேரிங்ஸ்லேருந்து ஒரு வாய்ஸ் சவுண்டை உருவாக்குவாங்க. அந்த சவுண்டு வந்து அந்த ப்ரேயை ஹிட் பண்ணும்போது பவுன்ஸ் ஆகும். அந்த பவுன்ஸ் ஆகி வீண்டும் இது ஹியர் பண்ணும்போது தான் அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்டில் ஒரு ப்ரே இருக்குங்க. அதே டைமில் அது பவுன்ஸ் ஆகி வராமல் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் நாய்ஸால் அது இன்டர்பிரட் ஆனா இதுக்கு தெரியாது அங்கே ப்ரே இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இது தெரியாததுனால இங்கே செவர் இருக்க அங்கே குகை இருக்கு அதுக்கு தெரியாது. இந்த சவுண்டு எங்கே எல்லாம் போடும். அது இங்கே செவர் இருக்கா அப்படின்னு தெரியாமல் அது போய் மோதி இறந்துடும். மெடிக்கல் வேஸ்ட்னால ஹியூமன்ஸுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது? அது வந்து என்விரான்மெண்டல் இருந்தாலும் சரி ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். அது போயிட்டு இப்போ நம்ம வந்து மொத்த வேஸ்ட்டுமே ஒரு வேஸ்ட் பாக்ஸில் டம்ப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஸ்ட்ரிஞ்சஸ் எல்லாமே இருக்கும்ல. அப்போ வந்து யூஸ் ஸ்ட்ரிஞ்சஸ்னாலே அதில் வந்து கெமிக்கல் கம்பனன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் அப்படி இருக்குது. அப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த டம்பிங்கில் செக்ரிகேட் பண்ணும்போது அவங்க எடுத்து போகும்போது அந்த நீடில் வந்து அவங்க ஹேண்டில் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதில் இருக்க கெமிக்கல்ஸ் அவங்க பாடியில் ஸ்ப்ரெட் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வரும். ஸோ டிசீசஸ் எல்லாம் காஸ் பண்ணும். ஸோ லைட் பொல்யூஷனால் அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுல்ல. ஸோ அதில் ஏதாச்சும் 2 அனிமல்ஸோட பேர் சொல்லு. டாட்டாய்ஸ், வேற டாட்டாய்ஸ் மற்றும் பீட்டில்ஸ் அதுங்க நைட் ஆகும்போது அந்த ஸ்கையை பார்த்து தான் ஓகே. நெக்ஸ்ட்டு நீ சொன்ன சிஎன்டி வேஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஏதாச்சும் புதுசாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி இந்தியா ஏதாச்சும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கா? அதுக்கு இந்தியா டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி எதுவும் இதுவரை பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ரெடிமேட் பில்டிங்ஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னா ரெடிமேட் பில்டிங்ஸ் 3D பிரிண்டட் பில்டிங்ஸ். அது வந்து என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்னா ஆன் மாடியூல் டிசைன். இது வந்து அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஃபேக்ட்ரியிலையோ அங்கே க்ளோஸ்ட் ஒரு இடத்துல அங்கே வச்சு அந்த காம்பனன்ட்ஸை பண்ணிட்டு அந்த இதை அவங்க எடுத்துட்டு வாங்க சைட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்கே வச்சு ஜஸ்ட் ஸ்டாக் பண்ணி வச்சா போதும். அதனால அங்கே எதுவும் இப்போ டஸ்ட் வராது. அதனால ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் கம்மி ஆகும். இப்போ இல்லைன்னா அதுல இருந்து வர வேஸ்ட் அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால அது குறைவாகும். நார்மல் பில்டிங்க்கும் இப்போ நீ சொன்ன மெத்தடில் பில்ட் பண்ணுற பில்டிங்க்கும் நார்மல் பில்டிங்க்கு இருக்க ஸ்ட்ராங்கு இந்த பில்டிங்க்கும் இருக்குமா? இருக்கும். அது எப்படின்னா நீ வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் தெரியுமா, அது மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னா
அது ஒரு இன்டர்லாக் மாதிரி இருக்கும். அது இன்டர்லாக் இருக்கிறதுனால அங்கேயும் சிமெண்ட் தான் வைப்பாங்க. அதனால தான் சேம் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனா என்னன்னா இதுல வேஸ்ட் கம்மி, அதுல வேஸ்ட் கூடுதல். ஓகே. இப்போ 3D ஹவுஸ் நீ சொன்னல, அது அது செய்யக்கு எவ்வளோ நாளா? நியர்லி அது 2-3 வாரத்துல முடிக்கலாம். 3 வாரம் இல்லை, 27 days எடுக்கும் அதுக்கு. 3 வாரத்துல எத்தனை நாள் உண்டு? 7 3 21 நியர்லி அப்ராக்சிமேட் வருது. டெக்ஸ்டைல் வேஸ்ட் சொன்னல, ஸோ அதில் இருக்கிறதான டெக்ஸ்டைல் வேஸ்ட்லேருந்து அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் புதிய மெட்டீரியல்ஸ் பண்ண முடியுமா? புதிய மெட்டீரியல்ஸ்னால் இப்போ வந்து அது ஒரு மேட் ஆகல ஹேண்ட் கர்ச்சீஃப் அந்த மாதிரி மாற்றலாம். இல்லைன்னா அதுலேருந்து எனர்ஜி கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? லைக் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரிப்பட்ட இது ரீவேம்பிங் அந்த மாதிரிப்பட்ட அந்த அந்த ப்ராசஸில் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப நீ கேட்டல அது மாதிரி இப்ப ட்ரெஸ் வந்து இப்ப நிறைய வெரைட்டி ஆஃப் க்ளோத்ஸ் இருந்தாலும் அது கிழிஞ்சிருந்தா அதை ஒரு இப்ப ஃபேஷன் எப்படி இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எப்படின்னா ஒரு ஜீன்ஸை போட்டுட்டு அதுக்கு மேல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளோத்திங் போட்டா அதுவும் ஃபேஷன் தான். அப்படி அதனால அப்படி பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கோட வேல்யூ எப்படி இருக்கும்? வேல்யூ கம்மியா இருக்கும். அது வந்து புதிய மெட்டீரியல் யூஸ் பண்ணியோமா, பேஸ்ல புதிய மெட்டீரியல் யூஸ் பண்ணியோமா, பழசு யூஸ் பண்ணியோமா தான் அது கன்சிடரபிள். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு லேண்ட் ஃபில் பண்ணி அந்த வேஸ்ட் இருக்கும்ல, அதுலேருந்து எப்படி நம்ம புதிய ட்ரெஸ் பண்ண முடியாது? அதுக்கு ஏதாச்சும் நீ சொன்ன மெத்தடு புதுசா இருக்கிறதுக்கு மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும். அந்த வேஸ்ட் எல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணலாம். எப்படி பேப்பரை இதை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுலேருந்து அந்த டஸ்ட் அதுல இருந்து பேப்பர் பண்ண முடியும். ட்ரெஸ்லேண்டா முடியும். கார்ட்போர்ட் பண்ண முடியும். ஓகே. நீ சொன்ன இப்போ யூஸ் பண்ண பேப்பரை வந்து நம்ம திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணி திருப்பியும் புது பேப்பரை ஆக்கலாம். இப்போ திருப்பியும் அந்த பேப்பரை ரீசைக்கிள் பண்ணி திருப்பியும் அது புது பேப்பர் ஆக்கலாம். இது வந்து திருப்பி பண்ண வச்சோம் ஒரு கண்டிஷன்ல உன்னால அதை ரீசைக்கிள் பண்ண முடியாத நாளைக்கு ஆகும். அப்போ நீ என்ன பண்ணுவ? அது வந்து அந்த பேப்பர்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. டீகம்போஸ் ஆகி தான் எப்படி இருந்தாலும் போகணும். அது நம்மளோட அந்த குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து தனியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம புதுசாக கட் பண்ணுற வுட்ல இருந்து வர பல்போட வந்து மிக்ஸ் பண்ணி வேணா பண்ணிக்கலாம். லைட் பொல்யூஷனால ஹியூமனுக்கு காஸ் ஆகி ஏதாவது டேமேஜ்? லைட் பொல்யூஷனால ஹியூமனுக்கு காசு ஆகும். அதான் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் காசு ஆகும். இல்லை ஐல இப்போ தூங்காம நமக்கு லைட் போட்டு நம்ம தூங்கியோம்னா இப்போ நமக்கு பாடியிலயும் இல்லைன்னா ஐக்கு என்ன டேமேஜ் ஆகும்? ஐல அப்படி எப்படின்னா பிளைண்ட்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நீ வந்து அவங்க சொல்லுவாங்கல்ல லைட்டை போடாம நீங்க மொபைலோ இல்லைன்னா டிவியோ பார்க்க கூடாதுன்னு. அதனாலதான் இப்ப ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரெட்டினா எல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஐல ப்ளூ ரேஸ் வரனால தான் அது டேமேஜ்னு சொல்லுவாங்க. பின்ன நீ சொல்லியா டிவிக்கு? இப்ப நாம எல்சிடி அப்படி பழைய டிவினா அவ்வளோ அது வராது, ப்ளூ ரேஸ் வராது. இப்ப ஸ்மார்ட் டிவினா அதுல இருந்தும் ப்ளூ ரேஸ் வரும். நான் சொல்லியது லைட். அதான் நான் சொல்லி தூங்கமே நம்ம லைட்டை பார்த்தா பல்புல லைட் க்ளோ ஆகும்ல அந்த பிரைட்னஸ் தூங்கும்ல. நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணாமல் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து ஒரு ரிதம் வந்து பாஸ் ஆகும். அது வந்து பாஸ் ஆகாமல் இருக்கும். அதனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். அப்புறம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வரும். எங்கள் அனைவருக்கும் இந்த குரூப் டிஸ்கஷனை செய்வதற்கு வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் இந்த NVKSD காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.